பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனித ரமலானுடைய மத்திய பகுதியான தற்போது இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பிலே கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவியிடத்திலிருந்து பெற வேண்டிய உரிமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவனிடத்திலிருந்து பெற வேண்டிய உரிமைகள், இவற்றையெல்லாம் பற்றி பேசி கேட்டு தற்போது பெற்றோர் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள், அவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு பெற்றோருடைய பொறுப்பு என்பது குழந்தையுடைய விஷயத்திலே எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். ஒரு தாயும் தந்தையும் சேரும் பொழுதே அவர்கள் தங்களுடைய குழந்தை ஷைத்தானுடைய தீண்டுதல்களிலிருந்தும் தூண்டுதல்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான தக்க பாதுகாப்பு நடவடிக்கை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. பிறகு அந்த குழந்தை தாயுடைய கருவிலே கருவாக உருவானவுடன் அந்த கருவை தாய் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும், அந்த தாய் அந்த கருவை எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வழிகாட்டுதல்கள், இவற்றையும் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே தாயின் கருவிலே உருவாகக்கூடிய குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கூறுகின்றான், வஹம்லுஹு ஃபிஸாலுஹு 30 ஆமன் 30 ஷஹரன். குழந்தையை அவள் சுமப்பதும் பிறகு பாலூட்டுவதும் சேர்த்து 30 மாதங்களாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அதாவது ஒரு தாய் கருவை சுமப்பதும் அந்த குழந்தைக்கு குழந்தையாக பிறந்தவுடன் அதற்கு பாலூட்டுவதும் மொத்தம் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். ஆக பாலூட்டுவது என்பது வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பரிபூர்ணமாக 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். ஆக 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்பது, இந்த பாலூட்டக்கூடிய பருவம் என்பது 2 ஆண்டுகள், அதாவது 24 மாதங்கள். அப்ப 24 மாதங்கள் கழிச்சு போய் மீதி 6 மாதங்கள் தான் கருவில் இருப்பது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். ஆனா இன்னைக்கு அறிவியல் பூர்வமா பார்த்தா 6 மாதம் அல்ல, 9 மாதம் முடிந்து 10வது மாதம் பிறக்கும் பொழுதுதான், அல்லது 10வது மாதங்களும் சில சமயம் பூர்த்தியான பிறகுதான் குழந்தை தாயின் கயிற்றிலிருந்து சுகமாக வெளியே வரும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருவில் இருப்பதும் பாலூட்டுவதும் சேர்த்து 30 மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பாலூட்டுவது மட்டும் 24 மாசம் 2 வருஷம் சொல்லிட்டா, அப்ப மீதி 6 மாசம் தான் கருவில் இருக்கிறதா அப்படின்டா சகோதரி, இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவது மினிமம் ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றிலிருந்து குறைப்பிரசவம் என்று சொல்வார்கள், குறைப்பிரசவமாக பிறப்பதற்கு 6 மாதங்கள் வரை வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது குழந்தை 6 மாதம் பூர்த்தி செய்து விட்டாலே அது தாயுடைய வயிற்றிலிருந்து பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதைத்தான் தமிழ்ல குறைப்பிரசவம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை கூட பின்னாடி ரொம்ப வளர்ந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கிறத பார்க்கலாம். 6 மாசம் 7 மாசம் குழந்தை பிறந்துடும். குழந்தையை கொண்டு போய் இன்குபேட்டர்ல வைப்பாங்க. அப்புறம் தாய் பார்க்க கூடாங்குவாங்க. தாய் தான் கொண்டு போய் அது தாய்ப்பாலை என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போய் அதை குழந்தைக்கு வாயில ஊட்டி விடுவாங்க. இன்குபேட்டர்லயே வச்சிருப்பாங்க, வெளியில தெரியக்கூடாது. அந்த வெளிச்சம், அந்த சூடு இதெல்லாம் அப்படியே இருக்குன்னா இன்னைக்கு மருத்துவ டாக்டர்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த 6 மாதம் ஆகிவிட்டாலே ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருவதற்கான பருவம். 6 மாதத்திற்கு முன்னாடி ஒரு குழந்தை வெளியே வந்தால் அந்த குழந்தை ஒன்று இறந்து வரும் அல்லது அது அபார்ஷன் ஆகி
குழந்தை ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மினிமம் ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றில் இருப்பது 6 மாதங்களிலிருந்து அதிகபட்சம் 10 மாதங்கள் வரை. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மினிமம் மாதமான அந்த 6 மாதத்தை சொல்றான். 6 மாதம் கருவில் இருக்கும் மாதம், 24 மாதம் பால் குடிக்கும் மாதம், இரண்டையும் சேர்த்து ஹம்லுஹு ஃபிசாலுஹு ஸலாஸூன ஷஹரன், குழந்தையை சுமப்பதும் குழந்தையை கருவில் சுமப்பதும் பிறகு அதற்கு பால் கொடுப்பதும் 30 மாதங்கள் அப்படிங்கிறான். ஆக ஒரு தாயை பொறுத்தவரையில் அந்த குழந்தைக்கு 30 மாதங்கள், அதாவது முதல் 6 மாதங்கள் அவளுக்கு தொப்புள் கொடியின் வழியாக தன்னுடைய உதிரத்தை அந்த குழந்தைக்கு உணவாக ஆகாரமாக கொடுக்கின்றாள். தொப்புள் கொடி என்பது அதுக்காண்டி தான், தாயுடைய அந்த உதிரத்திற்கும் அந்த தொப்புள் கொடி வழியாகத்தான் குழந்தைக்கு பால் போகும், ஆகாரம் போகும். தாயுடைய உதிரம் எங்கே கருவில் இருக்கும் பொழுது, அப்ப முதல் 6 மாதங்கள் அந்த குழந்தைக்கு தாய் தன்னுடைய உதிரத்தை ஆகாரமாக கொடுக்கின்றாள். அது தொப்புள் கொடி வழியாக செல்கின்றது. பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு தன்னுடைய உதிரத்தையே ஆகாரமாக தருகிறாள். அது தன்னுடைய மார்பின் வழியாக குழந்தைக்கு ஊட்டுகின்றாள். ஆகவே ஒரு தாயை பொறுத்தவரையிலே குழந்தைக்கும் அவளுக்கும் உள்ள உறவு என்பது அது கருவில் இருக்கும் பொழுதே தொப்புள் கொடி வழியாக அந்த உறவு ஆரம்பமாகிவிடுகின்றது. அங்கிருந்தே அவருடைய பொறுப்பு ஆரம்பமாகிறது என்ற விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தரான். அதனாலதான் சகோதரர்களே, யார் கருவில் இருக்கும் குழந்தைகளை கலைத்து விடுகிறார்களோ அல்லது கொன்று விடுகிறார்களோ, ரப்பல் ஆலமீன் அவர்களை பற்றி திருமறையை எச்சரிக்கும் போது சொல்றான், கத் ஹஸிரல் லதீன கத்தலு அவுலாதஹும் ஸஃபஹம் பிகைரி இல்ம், யார் அறிவுகட்டத்தனமாக தங்களுடைய குழந்தைகளை கருவிலே கொன்று விடுகிறார்களோ, கத் ஹஸிரல் லதீன கத்தலு அவுலாதஹும் ஸஃபஹம் பிகைரி இல்ம், யார் அறிவுகட்டத்தனமாக தங்களுடைய குழந்தைகளை கொன்று விடுகிறார்களோ, வ ஹர்ரமு மா ரஸகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்கை அவர்கள் ஹராமாக்கி கொண்டார்களோ. அப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் அந்த குழந்தையை அவன் கொள்வது என்பது அல்லாஹ் தர ரிஸ்கை என்ன பண்ணிடுறான், ஹராமாக்கிடுறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதே மாதிரி இன்னொரு ஆயத்துல ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது சொல்றான், ஒலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத்த இம்லாக் நஹ்னு நர்ஸுகுஹும் வய்யாக்கும், நீங்கள் வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொன்று விடாதீர்கள் கருவிலே, அவர்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து நான் தான் ரிஸ்க் தர்றேன் அப்படிங்கிறான். அப்போ ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பது யார் காரணமாக, யார் மூலமா ரிஸ்க் கொடுக்கிறான், யார் மூலமா ரிஸ்க் கொடுக்கிறான், தகப்பன் மூலமா தான் அல்லாஹ் குழந்தைக்கு ரிஸ்க் தர்றான் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையின் மூலமாக அல்லாஹ் தகப்பனுக்கு ரிஸ்க் தர்றான், அந்த குழந்தையின் மூலமாக அல்லாஹ் தகப்பனுக்கு ரிஸ்க் தர்றான். அதான் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நஹ்னு நர்ஸுகுஹும் வய்யாக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சேர்த்து நான் தான் ரிஸ்க் தர்றேன். அப்போ குழந்தைக்கு ரிஸ்க் தர்றேன், உனக்கு ரிஸ்க் தர்றேன். எதன் காரணமாக, உன்னுடைய குழந்தையின் காரணமாக. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தையின் மூலமாக தன் பெற்றோருக்கு ரிஸ்க் கொடுக்கின்றான், பெற்றோர் மூலமாக குழந்தைகளுக்கு ரிஸ்க் கொடுக்கின்றான். அதனால பெற்றோர்கள் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை, அது 6வது 7வது பொம்பளை பிள்ளையா இருந்தா கூட அந்த குழந்தையை தனக்கு ஒரு பாரமாகவோ அல்லது தனக்கு இது ஒரு பெரிய செலவு வைக்கக்கூடிய பிள்ளையாகவோ பிற்காலத்தில் பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும் என்றோ ஒரு பெற்றோர் நினைத்து விடக் கூடாது. ஏனென்றால் அந்த குழந்தையின் மூலமாகத்தான் ரப்பல் ஆலமீன் பெற்றோருக்கு ரிஸ்க் தர்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். ஹைர், அந்த அடிப்படையில் ஒரு குழந்தை உருவான உடனேயே அதனுடைய பொறுப்பு பெற்றோருக்கு ஆரம்பமாயிடுது. பிறகு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை பற்றி, குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை பற்றி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் துஅஃபின், அவன்தான் முதலில் உங்களை பலகீனமான குழந்தையாக படைக்கின்றான். அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் துஅஃபின், முதலில் பலகீனமான குழந்தையாக படைக்கின்றான். சும்ம ஜஅல மின் பாதி துஅஃபின் குவா, பிறகு அந்த பலகீனத்திற்கு பிறகு ஒரு பலத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான், பலகீனத்திற்கு பிறகு பலத்தை கொடுக்கின்றான். அதற்கு பிறகு சும்ம ஜஅல மின் பாதி குவத்தின், அந்த பலத்திற்கு பிறகு மீண்டும் துஅஃபன் வ ஷைபா, பிறகு மீண்டும் உங்களுக்கு அல்லாஹ் பலகீனத்தை கொடுக்கின்றான் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன, பலகீனம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை பருவத்தை சொல்றான். அவன் தான் உங்களை குழந்தை பருவமாக முதல்ல அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் துஅஃபின், அவன் தான் உங்களை பலகீனமான குழந்தையாக முதல்ல படைச்சான். குழந்தை எவ்வளவு பலகீனமானது நமக்கு தெரியும். எனக்கு தூக்கம் வருதா? நீங்க சனிக்கிழமை 2 மணிலும் பயன் பண்ண நினைச்சிட்டு இருக்கிறேன், இப்ப தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, அதாவது ஒரு ஜோக்காவே அடிச்சுக்கிட்டு இருந்தா எதிர்பார்த்தா என்ன அர்த்தம், சீரியஸா பேச தூங்க ஆரம்பிக்கிறது. டீ வரலையா? அதான் காரணம். வாலண்டியர் கொஞ்சம் சீக்கிரம் டீ கொண்டாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலகீனம் என்று சொல்வது குழந்தைத்தனத்தை சொல்றான். குழந்தை என்பது எவ்வளவு பலகீனமா இருக்கும், அந்த பலகீனமான குழந்தையை படைக்கின்றான். சும்ம ஜஅல மின் பாதி துஅஃபின் குவத்தன்,
பிறகு அந்த குழந்தை பருவத்திற்கு பிறகு பலமான ஒரு பருவத்தை கொடுக்குறான். அது என்ன பருவம்? வாலிப பருவத்தை, பலமான வாலிப பருவத்தை ரப்பல் ஆலமீன் கொடுக்குறான். சும்ம ஜஅல மின் பாதி குவத்தின், பிறகு அந்த வாலிப பருவத்திற்கு பிறகு மீண்டும் துஆஃபன் வ ஷைபா, பலகீனமான வயோதிக பருவத்தை தருகின்றான். அப்ப முதல்ல அல்லாஹ் பலகீனமான குழந்தை பருவத்தை உங்களுக்கு கொடுத்து, பிறகு பலமான வாலிப பருவத்தை கொடுத்து, அந்த வாலிப பருவத்திற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பலகீனமான அந்த வயோதிக பருவத்தை தருகின்றான் அப்படிங்கிறான். அப்போ ஒரு குழந்தை என்பது பலகீனமான குழந்தையாக இருக்கிறதுனால அந்த குழந்தையை முழுக்க முழுக்க பராமரிக்கும் பொறுப்பு அந்த குழந்தையினுடைய தாயையும் தந்தையும் சார்ந்தது. எனவே எந்த ஒரு தாயோ தந்தையோ அந்த குழந்தையை தான் பெற்ற குழந்தையை பராமரிக்கவில்லையோ அந்த தாயும் தந்தையும் அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே குற்றவாளியாக பிடிக்கப்படுவார்கள். அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக பிடிக்கான குழந்தை வந்து பலகீனமான குழந்தை, அது தானா போய் உணவு தேடிக்காது, தானா போய் எங்கேயும் போய் சம்பாதிக்காது, தானா போய் சாப்பிட முடியாது. அப்ப இந்த மாதிரி நேரத்தில் அந்த குழந்தையினுடைய அனைத்து பர்வரிஷ், அனைத்து பராமரிப்பு, அனைத்து பாதுகாப்பு, அனைத்து செக்யூரிட்டி எல்லா ஏற்பாடையும் செய்ய வேண்டியது பெற்றோருடைய பாதுகாப்பு. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிற சகோதரர்களே, எங்க பார்த்தாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு செய்தியாவது வரும், குப்பை தொட்டில குழந்தை கிடந்துச்சு, குப்பை தொட்டில குழந்தை கிடந்துச்சு, குப்பை தொட்டில குழந்தை கிடந்துச்சு. அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி இந்த சமுதாயம் போய்கிட்டு இருக்குது, எவ்வளவு கேவலமான கலாச்சாரத்தை நோக்கி இந்த நாடு போய்கிட்டு இருக்குது. பெற்ற குழந்தையை அது ஹராத்துல பிறந்த உடனே அல்லது பெண் குழந்தைங்கிறதுக்காக வேண்டி குப்பை தொட்டில தூக்கி வீசக்கூடிய ஒரு கேவலமான மோசமான நிலையை இந்த நாட்டு மிராண்டிகள் பின்பற்றுகிறார் என்றால் இவரிடத்தில் இரையச்சமும் மறுமையின் சிந்தனையும் இஸ்லாமிய ஒழுக்கம் இல்லாததான் காரணம். ஆகவேதான் நாம் முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய இஸ்லாத்தை முழுமையான ஒழுக்கத்தோடு பின்பற்றுவது மட்டுமல்லாமல் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய இந்த ஒழுக்கமான வாழ்க்கையை நாம் மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த குழந்தை கொஞ்சம் பருவமடையும் பொழுது, அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது பெற்றோர்கள் அந்த குழந்தை இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹிப்பு சுபியான வரஹமோஹம், குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளை அன்பு செலுத்துங்கள், வரஹமோஹம் அவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். உங்களுடைய குழந்தைகள் மீது அன்பு செலுத்துங்கள். முதல்ல பெற்றோர் செய்ய வேண்டிய முதல் கடமையே குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவது. அன்பு செலுத்துவது, அன்பு செலுத்துவதா செல்லம் காட்டுவதா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் சொல்றேன்? அன்பு என்பது வேறு, செல்லம்ங்கிறது வேறு. ரெண்டு வித்தியாசம் என்னன்னு சொல்றேன். அஹிப்பு சுபியான, உங்களுடைய குழந்தைகள் மீது அன்பு செலுத்துங்கள், ஒரஹமோஹம் அவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் சொல்லிட்டு, இதா வஹத்துமோஹம், இதா வஹத்துமோஹம், அவர்களுக்கு நீங்க ஏதாவது வாக்குறுதி அளித்தால், குழந்தைகளுக்கு ஏதாவது வாக்குறுதி அளித்தால் ஃபௌஃபூஹும், அதை முறையாக நிறைவேற்றுங்கள். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க? யாரு சொல்றாங்க? பெற்றோர்கள் சொல்றாங்க. குழந்தை எப்படி நடந்துன்னு சொல்றாங்க. இதா வஅத்துமோஹும், அவர்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்தால் ஃபௌஃபூஹும், அதை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹும் லா யரவுன இல்லா அன்னக்கும் யுர்ஸகூன், அவங்க குழந்தை என்ன நினைக்கிறாங்கடா, நீங்க தான் உலகத்திலே பெரிய ஹீரோ, நீங்க தான் அந்த குழந்தைக்கு எல்லாம் சாப்பாடு போடுறீங்க, ரிஸ்க் தரீங்க, எல்லாமே நீங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நீங்க முதல்ல ஒழுங்கா நடந்துக்குங்க அப்படின்னு யாரு சொல்றாங்க? யாரு சொல்றாங்க? பெற்றோர் சொல்றாங்க. ஏன்னு சொன்ன சகோதரர்களே, ஒரு பிள்ளைகளை பொறுத்தவரையிலே அந்த குழந்தைகளுக்கு முதல் ஹீரோவை யார் தெரியுமா? அவனுடைய தந்தை தான். அவனுடைய தந்தை தான் அந்த குழந்தைக்கு முதல் ஹீரோவா தெரியுமா. முதல்ல அந்த குழந்தை பாக்குறது தன்னுடைய அத்தாவை தான் பெரிய ஹீரோவா பார்ப்பான். பார்க்கலாம், எங்க அத்தா யார் தெரியுமா, எங்க அத்தா அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படிங்க. குழந்தை சின்ன 5 வயசு பையனை பார்க்கலாம். ஏன்னா அவனுடைய பார்வையிலே உலகத்திலே பெரிய ஹீரோ அந்த தந்தையை தான் ஹீரோவா பார்ப்பான். அப்ப போக போக தான் ஆஹா இவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்க இது ஹீரோ இல்ல ஜீரோ, இது ஹீரோ இல்ல ஜீரோ அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணிடுறான், அவனுடைய சிந்தனை வேற ஆள் பக்கம் பாருது. அங்க என்ன பாக்குறான்? டிவியை பாக்குறான். அங்க எவன் வந்து டமால் டுமின் அடிக்கிறான், உதைக்கிறானோ அவனை ஹீரோவா நினைக்கிறான். அவனை ஹீரோவா நினைச்சு, அவனை வாழ்க்கையின் முன்மாதிரி நினைச்சு, அவனை மாதிரி முடி வைக்கிறது என்ன, அவனை மாதிரி ஸ்டைல் பண்றது என்ன, அவனை மாதிரி ட்ரெஸ் பண்றது என்ன, அவனை மாதிரி என்ன பண்றான், கண்ணாடிக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் தலைவாயிட்டு கடைசி இப்படி களைச்சு விட்டு போயிடறான். அப்புறம் எதுக்கு தலை வர்றான்னு தெரியல. கண்ணாடிக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் இப்படி வர்றான், அப்புறம் இப்படி பார்த்து வர்றான், இப்படி எல்லாம் வாரி முடிச்சு கடைசியில் இப்படி களைச்சு விட்டு போயிடறான். அப்ப ஏன் எவனோ கிறுக்கன் அந்த மாதிரி செய்யறான், டிவியில படத்துல செஞ்சவன அவனை ஹீரோவா நினைக்கிறான். ஏன் இந்த தந்தையை ஹீரோவாக நினைத்தவன் ஒரு போலியை, ஒரு ஏமாற்றுக்காரனை, ஒரு பித்தலாட்டக்காரனை ஹீரோ நினைக்கிறான்டா. இந்த தந்தை குழந்தை எப்படி ஹீரோவா பார்த்தானோ அந்த ஹீரோவா அந்த தந்தை நடந்துக்கல. இந்த தந்தை ஹீரோவா நடந்துக்கல, அந்த குழந்தைக்கு தேவையான முன்மாதிரியா நடந்துக்கல. அதனால அந்த குழந்தை பாக்குது, இந்த நாள் இந்த ஜீவனை நம்ம ஹீரோ நினைச்சது ஒண்ணு வெத்து வெட்டுது, இது வேலைக்கு ஆகாத ஜீரோ அப்படின்னு சொல்லி நினைச்சிடறான். அதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முதல்ல குழந்தைகளை தர்பியத் படுத்துவது உங்களுடைய உபதேசங்களால் அல்ல, உங்களுடைய அட்வைஸால் அல்ல,
நீங்க குர்ஆனை போதிச்சு ஹதீஸை போதிச்சல்ல, உங்களுடைய அஹ்லாக்குகளால், உங்களுடைய ஆட்டிடியூடால், உங்களுடைய மாடுலேஷனால், உங்களுடைய கேரக்டரால் தான் குழந்தைகளை செம்மைப்படுத்த முடியும். அப்போ ஒரு குழந்தையை பொறுத்தவரையில முதல் முன்மாதிரி அந்த குழந்தை பார்க்கிறது ரசூலுல்லாவை இல்ல, முதல் முன்மாதிரியா பார்க்கிறது சஹாபாக்களை இல்ல, முதல் முன்மாதிரியா பார்க்கிறது ஹஜ்ரத் அபூபக்கரையோ உமரையோ இல்ல. நீ அவங்கள பத்திலாம் சம்பவம் சொன்னாலும் மனசுல ஏறாது. முதல் முன்மாதிரியா ஒரு குழந்தை பார்ப்பது தன்னை பெற்ற தந்தையைத்தான், தன்னை பெற்ற தாயைத்தான். நீ வீட்டுல பாத்தீங்கன்னா தாய் உட்கார்ந்து குர்ஆன் தொழுதுட்டு உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பா. தாய் உட்கார்ந்து தொழுதுட்டு உட்கார்ந்து தலையாட்டிட்டு குர்ஆன் ஓதிட்டு இருப்பா. பக்கத்துல ஒரு 3 வயசு புள்ள, அதுக்கு குர்ஆன் பேப்பரா குமுதம் பேப்பரான்னு தெரியாது, அதுவும் திறந்து வச்சுட்டு தலையாட்டிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும். தலையாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது தன்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக பார்ப்ப தன்னுடைய தாயைத்தான். தாய் என்னமோ செய்யறது திறந்து வச்சுட்டு ஓதிட்டு இருக்கா, அதுவும் ஒரு பேப்பரை திறந்து வச்சுட்டு அது குர்ஆனா குமுதமான்னு தெரியாது, திறந்து வச்சுட்டு அதையும் தலையாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும், ஓதிட்டே உட்கார்ந்து இருக்கிறோம். தாய் தந்தை தொழுறத பார்த்த உடனே குழந்தை என்ன பண்ணும், முதல்ல முதுகு மேலே ஏறி விளையாடும், கழுத்து மேலே ஏறி விளையாடும், எல்லாம் பண்ணும். அப்புறம் கொஞ்சம் பார்த்தோன்னே ஆஹா நம்ம அத்தா சீரியஸா என்னமோ செய்யறாரு, இது விளையாட்டு இல்ல, தொழுகுங்கிறது விளையாட்டு இல்ல, முதுகு மேலே ஏறதுக்கோ கை மேலே ஏறதுக்கோ விளையாட்டு இல்ல, ஏதோ சீரியஸா செய்யறான்னு நினைச்சு கொஞ்ச நாள் என்ன பண்ணும், அதுவும் ஒரு துணியை விரிச்சுக்கிட்டு ஜட்டி போடாம பொத்து பொத்துன்னு கீழே விழும் சஜிதால. பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாக குழந்தைகளுக்கு ஏற்படுத்திய ஒரு தாக்கம். அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையின் முதல் முன்மாதிரியாக தந்தையைத்தான் பார்க்கும், தாயைத்தான் பார்க்கும். பெண் குழந்தையா இருந்தா தாயை பார்க்கும், ஆண் குழந்தையா இருந்தா தந்தையை பார்க்கும். அப்ப அந்த தந்தை வாழ்க்கையில் முன்னோடியாக முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால அஹிப்பு சுபியான், குழந்தைகள் மீது அன்பு காட்டுங்கள். குழந்தைங்களுக்கு வள்ளுவள்ளுவன்னு எரிஞ்சு விடக்கூடாது, நாயே பேயே பிசாசு திட்டக்கூடாது, குழந்தைய எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தையை திட்டி எரிச்சப்படுத்திடக்கூடாது. குழந்தைகள் மீது அன்பு காட்டுங்கள். சகோதரர்களே, அன்பு என்பது வேறு, செல்லம் என்பது வேறு. அன்பு என்பது வேறு, செல்லம் என்பது வேறு. ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா செல்ல குழந்தை ஓடி வந்து ரசூலுல்லாஹ் மடியில வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளையை கட்டி அணைச்சு அப்படியே முத்தம் கொடுத்தாங்க. ஓடி வந்து மடியில உட்கார்ந்தவனே அப்படியே முத்தம் கொடுத்தாங்க. இத பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி. அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா சஹாபி பார்த்துன்னு சொன்னாங்க, மஹா கப்பல்னா சிபியானன் அபதன் நான ஒலி அஷ்ரா உலாத், எனக்கு 10 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தையோட நான் இவ்வளவு காலமா முத்தம் கொடுத்ததே இல்லப்பா, எனக்கு 10 பிள்ளை இருக்குது, நான் ஒரு பிள்ளைய கூட இவ்வளவு முத்தம் கொடுத்ததே இல்லை அப்படின்ட்டாங்க. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அக்ரா இப்னு ஹாபிஸை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உள்ளத்திலே அன்பை எடுத்து விட்டால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னாங்க. உன்னோட உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அன்பை பிடுங்கி விட்டால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டு சொன்னாங்க. லா யுர்ஹம் மல்லா யர்ஹம், யார் அன்பு காட்ட மாட்டார்களோ அவர்கள் அன்பு காட்டப்பட மாட்டார்கள். உலகத்தில் உள்ள மனிதர்கள் மீது, உடைவு படைப்பினங்கள் மீது, குழந்தைகள் மீது யார் அன்பு காட்டவில்லையோ வானத்தில் உள்ள ரப்புல் ஆலமீன் என்ன பண்ண மாட்டான், அன்பு காட்ட மாட்டான். ஆகவே யார் அன்பு காட்ட மாட்டார்களோ அவர்கள் அன்பு காட்டப்பட மாட்டார்கள் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப குழந்தைகள் மேல முதல்ல பெற்றோர்கள் அன்பு செலுத்தணும், அந்த குழந்தைகள் மீது இறக்கப்படணும், அந்த குழந்தைகளை நல்ல முறையில் தர்பியத் படுத்தணும். எல்லாத்துக்கும் மேல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுங்கள். நம்ம குழந்தையை கூப்பிடுறோம், ராஜாங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுறோம், அவன் வரமாட்டான், நீ வந்தா உனக்கு சாக்லேட் தருவேன் அப்படின்னு உடனே குழந்தை ஆசையா ஓடி வரும். வந்தோட மரியாதை என்ன கொடுத்துடணும், ஒரு சாக்லேட் கொடுத்துடணும். நீங்க வந்த சாக்லேட் தாங்க தாப்புண்டா, ஒரே சாக்லேட் இருப்பா, சும்மா பேச்சு கூப்பிட்டேன் அப்படின்டா, அடுத்த முறை கூப்பிட்டா ஓ இதுதான் நம்ம விளையாட்டு. அப்ப அந்த குழந்தை உள்ளத்துல என்ன ஆகும், ஓ இப்படிலாம் வா கொடுத்து ஏமாத்தலாம் போல தெரியுது. இன்னும் பெரிய கொடுமை என்னன்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுங்க, சில கூறுகட்ட கேடுகட்ட மானங்கட்ட தந்தைமார்கள் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு தான் குழந்தை கையாலே போய் சிகரெட் வாங்கிட்டு வா அப்படிங்குவான். தன்னுடைய பிள்ளை கையாலே போய் சிகரெட் வாங்கிட்டு வா, அம்மாட்ட போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வா, பத்த வச்சு கொடு என்று சொல்லக்கூடிய ஒரு தகப்பனை விட ஒரு கேடுகட்ட தகப்பன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அவன் தான் மட்டும் சிகரெட் பிடிக்கல, தான் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் அழிச்சுக்கல, தன்னுடைய வருங்கால சந்ததியினர் மிகப்பெரிய அமானிதத்தை பாழாக்குகின்றான். அவன் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அமானிதத்தை இவன் பாழாக்குகின்றான். தந்தை சிகரெட் குடிக்கிறத பாக்குற புள்ள நாளைக்கு சாராயம் குடிக்கும். தந்தை சிகரெட் குடிக்கிறத பாக்குற புள்ள நாளைக்கு என்ன பண்ணும், சாராயம் குடிக்கும். நான் அதான் இங்க ஷரியத் கோர்ட்ல வருவாங்க பல பேர், பல கேஸ், எக்கச்சக்கமான கேஸ், சாராயம் குடிக்கிறான் சாராயம் குடிக்கிறான் சாராயம் குடிக்கிறான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு கேட்கறது, ஏப்பா சாராயம் குடிக்கிறல்ல, ஆமா. உனக்கு ரொம்ப அது குடிச்சா ரொம்ப ஜாலியா ரொம்ப மசாவா இருக்குதுல்ல, ஆமா. உனக்கு புள்ள இருக்குதா, ஆமா. உன் பிள்ளைக்கு ஊத்தி கூடாத, அதுக்கு மசா வரட்டும். அப்படியே வெறிச்சு போய் நிற்பான். ஏன் சொன்ன சகோதரர்களே, ஒரு தந்தை சிகரெட் பிடிப்பதை ஒரு குழந்தை பார்க்குமேனால் அந்த குழந்தை சாராயம் பிடிக்கதா மாறும். அதனால எந்த ஒரு தந்தை தன்னுடைய அற்பமான இந்த சுகத்திற்காக, அற்பமான இந்த சிகரெட் என்ற சுகத்திற்காக தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை பாழாக்குகின்றானோ அவனை விட ஒரு சுயநலமிக்க கேடுகட்ட உலகத்தில் யாரும் கிடையாது.
இன்னைக்கு நிறைய தந்தைமார்கள் அதை செய்றாங்க. பிள்ளைகிட்டே போய் சிகரெட் வாங்கிட்டு சொல்றது, பிள்ளைகிட்டே போய் அம்மாட்ட தீப்பெட்டி வாங்கிட்டு அப்படிங்கிறது, பிள்ளைக்கு எதிரிலேயே உட்காந்து சிகரெட் பிடிக்கிறது. அப்ப இதெல்லாம் இவனுடைய சுயநலம், இவனுடைய சுகம். சிகரெட் பிடிக்க 2 இழு இழுப்புகிறது இவனுடைய சுகம். இவனுடைய அந்த அற்பமான சுகத்திற்காக ஒரு குழந்தையின் வாழ்க்கையை, குழந்தை எதிர்காலத்தையும் பாழாக்குறான். சரி, அப்படி இந்த குழந்தை சிகரெட் பிடிக்கிறவனாகவோ சாராயம் குடிக்கிறவனாகவோ மாறாட்டால் கூட குறைந்தபட்சம் இந்த தந்தையின் மீதுல மரியாதை அது குறைஞ்சிரும். இது ஒரு தந்தையா முசீபத், ஏன் இதுல சிகரெட் பிடிக்குது, இதெல்லாம் தாப்பனாய்வன் என்ற எண்ணம், மரியாதை குறைவு ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் என் பிள்ளை மதிக்க மாட்டேங்கிறான், சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றி அலைகிறான், அப்படி பண்றான் இப்படி பண்றான், நான் என் அக்கா மாலை பார்த்து வச்சிருக்கேன், அவனுக்கு தங்கச்சி மாலை பார்த்து வச்சிருக்கேன், அவன் ஒரு பொண்ணை கொடுத்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவாங்கிறான், ஏன் சொல்ல மாட்டான்? அதற்கெல்லாம் வழி ஏற்படுத்துறது யாரு? ஆகவே சகோதரர்களே, பெற்றோர்களே, நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு முதல் முன்மாதிரி என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏன்னா ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முதல் ஹீரோவே அவங்களுடைய தந்தை தான். ஆனா இன்னைக்கு என்ன பண்றான்டா, அத்தா போன் வரும், செல்போன்ல பார்ப்பான், ஆஹா இவன் கடன் வாங்கணும்னாச்சே, கடன்ல கேட்கறான், பிள்ளைகிட்ட கொடுத்து அத்தா இல்லைன்னு சொல்லு, போனை வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லு, போய் சொல்லி கொடுக்குறான். அத்தா என்ன பண்ணும், அத்தா போனை வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்ல சொன்னாரு, அது அப்படியே சொல்லு உண்மையே. அப்ப இது ஒரு தாப்ப தன்னுடைய குழந்தையை பொய் சொல்ல சொல்லி கற்றுக் கொடுக்கின்றான். பொய் சொல்லு பிள்ளைக்கு, நீ வர்றவங்களுக்கு பொய் சொல்லு, பொய் சொல்லி பொய் சொல்லு தப்பு கிடையாது. அப்ப அந்த பிள்ளையோட உள்ளத்துல என்ன பாலவோ, பொய் சொல்றது தப்பு கிடையாது. முதல்ல சாராயம் குடிக்கிறது தப்பு இல்லை, சிகரெட் பிடிக்கிறது தப்பு இல்லை, அப்புறம் பொய் சொல்றது தப்பு இல்லை. அப்போ ஒரு குழந்தையினுடைய கேரக்டர் கெட்டு போகுதுன்னு சொன்னா அதுக்கு நல்ல இஸ்லாமிக் ஸ்கூல்ல சேர்த்து, நல்ல உயர்தரமான இஸ்லாமிக் ஸ்கூலு, அங்க பேசினா ஏ ஃபார் அல்லா தான், பி ஃபார் பிஸ்மில்லா தான், ஏ ஃபார் ஆப்பிள் கிடையாது, பி ஃபார் பால் கிடையாது, ஏ ஃபார்னாலே அல்லா தான், பி ஃபார்னாலே பிஸ்மில்லா தான், அப்படிலாம் கத்து கொடுத்து அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்த பிறகு இங்க அத்தாக்காரன் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தா அங்க ஏயும் செதறி போயிடும், பியும் சின்ன பின்னமா போயிடும், எல்லாம் போயிடும். அங்க படிச்சது மனசுல நிக்காது. தன்னுடைய தந்தையை எதை எப்படி பார்க்கிறதோ அதுதான் குழந்தையின் உள்ளத்துல பதியும். அத்த ரசூலா சொல்றாங்க, நீங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை முறையா நிறைவேற்றுங்க. ஏன் தெரியுமா, இன்னகும் யரவுன, அந்த குழந்தைகள் எப்படி நினைக்கிறார் என்றால், லா இன்னகும் லா யரவுன இல்லா அன்னகும் யுர்ஸகூன், நீங்க தான் அந்த குழந்தைக்கு ரிஸ்க் கொடுக்குறீங்க, நீங்க தான் அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறீங்க, நீங்க தான் அதுக்கு எண்ணெய் கொடுக்குறீங்க அப்படின்னு குழந்தைங்க உங்களுக்கு தான் ஹீரோவா நினைக்கிறாங்க. அதனால உங்க ஹீரோயிஸை நீ காப்பாத்திக்கங்க, அந்த குழந்தைகிட்ட உங்களுடைய மரியாதையை காப்பாத்திங்க, அப்பதான் நாளைக்கு அந்த குழந்தை நீங்க சொன்ன பேச்சு நடக்கும் அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல சகோதரர்களே, குழந்தைகளை முத்தம் கொடுப்பது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாகவும் இபாதத்தாகவும் ஆக்குனாங்க. குழந்தைகளை ஒரு தந்தை அடிக்கடி முத்தம் கொடுக்கணும், அடிக்கடி முத்தம் கொடுக்கணும், செல்லம் கொடுக்க கூடாது, முத்தம் கொடுக்கணும். செல்லம் கொடுக்கறதுனா என்ன, குழந்தை எந்த தப்பு செஞ்சாலும் கண்டுக்காம இருக்கிறது. அது சின்ன குழந்தைங்க அப்படிதாங்க இருக்கும். சின்ன குழந்தை சின்ன தப்பு செய்யும், நாளைக்கு பெரிய குழந்தையான பிறகு பெரிய தப்பு செய்யும். அப்ப சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு தவறுண்டா என்னன்னு புரிய வைக்கணும். அடிக்க கூடாது, குழந்தை அடிக்க கூடாது, திட்டக்கூடாது. இதை ஏன் தடுக்கிறேன்? ஒரு புள்ள வந்து கேட்கிறான் அத்தாட்ட, அத்தா நான் வந்து வெளியே போறேன் தா, விளையாட போறேன் தா அப்படிங்கிறாரு. அப்ப அத்தா என்ன பண்றாரு, வேணாம் நம்ம வெளியில போக வேண்டாம் அப்படிங்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம் அந்த பிள்ளைக்கு புரிய வைக்கணும். என்ன காரணம், வெளியே ஏன் போகணும்னு சொல்றீங்க? இல்லப்பா வெளியே கண்ட கண்ட ரவுடி பசங்களா இருக்காங்க, பொறுக்கி பசங்களா விளையாடுறாங்க, நீ அவங்களோட போய் சேர்ந்தா அவங்களுக்கு குணம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நல்ல பசங்களோட சேர்ந்து விளையாடு என்று புரிய வைக்கும் பொழுது அந்த குழந்தை அதுக்கும் அறிவு வளரும், கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னு சொன்னா அத்தா கையில ரிங் மாஸ்டர் மாதிரி வச்சுக்கிட்டு ரிங் அது கூடாது இது கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த அத்தாக்கு தான் பயப்படுவானே தவிர அல்லாஹ்க்கு பயப்பட மாட்டான். அவன் அத்தாக்கு பயப்படுவான், அத்தாவை பார்த்தா நல்ல மாதிரி இருப்பான், அத்தா வெளியே போயிட்டா இவன் சைத்தான் வேலை காட்ட ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த குழந்தைக்கு முதல்ல நம்ம தடுத்தால் ஏன் தடுக்கிறோங்கிறத அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும். செய்யக்கூடாதுன்னா ஏன் செய்யக்கூடாது, இது அல்லாஹ் தடுத்திருக்கான். உதாரணமா குழந்தை கோலி விளையாட கேக்குது, கோலி விளையாட சொல்லுது, சொல்லணும் கோலிலாம் விளையாடக்கூடாதுமா, அந்த கோலி நீ அடிக்கும் பொழுது யார் காதலையா பற்றும் யார் மேலே பற்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, வேற நல்ல விளையாட்டு விளையாடு, உனக்கு ஆல்டர்னேட்டிவ் வேற ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு முதல்ல புரிய வச்சா அது நாளைக்கு மறுபடியும் இந்த அடம் பிடிக்காது, அத்தா இல்லாத நேரத்தில் தப்பு செய்யாது. நம்ம நீ பெரும்பாலும் என்ன பண்ணுதுன்னா கூடாது கூடும், போகக்கூடாது போகலாம், வரக்கூடாது வரலாம், இப்படி சொல்றதுனால அந்த குழந்தைக்கு அந்த அத்தாக்கு தான் வேலை, எப்பதான் கூடாது கூடாது, அப்பா அப்படி போட்டோம் நம்ம இப்படி செஞ்சுக்கலாம், தப்ப இப்படி செஞ்சுக்கலாம். அப்போ அந்த குழந்தைக்கு ஏன் தப்புங்கிறத புரிய வைக்கணும். உதாரணமா குழந்தை நம்மகிட்ட கேக்குது, அத்தா நம்ம எனக்கு வந்து பிளே ஸ்டேஷன் வேணும், நான் டிவியில உட்காந்து பிளே ஸ்டேஷன் விளையாடணும், நான் வந்து அதுல வந்து வீடியோ கேம் விளையாடணும், எனக்கு வாங்கித்தாங்கட்டா உடனே தாப்பா பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்துடக்கூடாது. பிள்ளைக்கு சொல்லணும், இல்லப்பா பிளே ஸ்டேஷன் விளையாண்டா உன் நேரம் வீணாகும்,
நீ படிப்புல கவனம் செலுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, நீங்க பிளே ஸ்டேஷனா பெரும்பாலும் யூதர்கள் தயாரிக்கிறாங்க. யூதர்கள் தயாரிச்சு அங்க வந்து முஸ்லீம்களை கொல்ற மாதிரியும் பள்ளிவாசல்ல பாம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பிளே ஸ்டேஷன்லாம் வருது. அது ஒரு சிந்தனை சிதறடிச்சிடும், அதனால அது வேண்டாம் அப்படின்னு குழந்தைக்கு புரிய வைக்கும் பொழுது அந்த குழந்தை புரிஞ்சுக்க, ஓகே ஓ இதனாலதான் அத்தை வேணாங்கிறாரு, சரிதான், சரியான காரணம் தான். இல்லைன்னு சொன்னா அது என்ன பண்ணும், திருட்டுத்தனமா அவன் ஃப்ரெண்டு வீட்டுல போய் பிளே ஸ்டேஷன் விளையாடிட்டு வரும். அது பிள்ளை கார்டு வாங்கி கேக்குது, அப்பா அத்தா எனக்கு சீட்டு வாங்கி தாங்க, நான் ஃப்ரெண்டோட சீட்டு விளையாடலான் இருக்கிறேன் அப்படின்டா. அந்த சீட்டு விளையாடுறது ஏன் கூடாதுன்னு குழந்தைக்கு புரிய வைக்கணும். தாப்பேன் புரிய வைக்காம பொதுவா அந்த சீட்ல விளையாடக்கூடாப்பா, தப்புப்பா அப்படின்டா அவன் என்ன குழந்தை நினைக்கும், இது அத்தாக்கு இதுதான் வேலை, அவர் இல்லாத நேரத்தில் விளையாண்டுக்கலாம். அப்போ ஒரு குழந்தை அத்தா இல்லாத நேரத்தில் தவறுகள் செய்வதற்கு என்ன காரணம் சொன்னா, தகப்பனா இருக்கிறவரு தான் ஏன் அதை தடுத்தேன், ஏன் கூடாதுன்னு சொன்னங்கிற காரணத்தை புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சா குழந்தைகள் உள்ளத்துல பசுமரத்தாணி மாதிரி பதியும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ சபஅ சினீன், உங்களுடைய குழந்தைகள் 7 வயது குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்களை தொழும்படி ஏவுங்கள். குழந்தைகள் 7 வயசு ஆயிட்டாலே இந்த குழந்தைக்கு தொலை சொல்லுங்க, உனக்கு பொறுப்பு வந்துருச்சுப்பா, இவ்வளவு காலமா நீ பொறுப்பு இல்லாத பிள்ளை இல்ல, நீ செல்ல பிள்ளை இல்ல, நீ வந்து தொழுவ ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு சொல்லணும். ஒதுரிபூஹும் அலைஹா, ஒதுரிபூஹும் அலைஹா, 10 வயதாகிவிட்டால், ஓம் அப்னாஉ அஷர சினீன், 10 வயதை அடைந்து விட்டால் தொழவில்லை என்றால் அடியுங்கள். அப்ப எத்தனை வயசுல அடிக்கணுங்க, குழந்தைய அடிக்கிறதே 10 வயசுக்கு மேலதான் அடிக்க ஆரம்பிக்கணும். எதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய முக்கியமான கடமை, அல்லாஹ்வுடைய முக்கியமான கடமை, அந்த கடமையை விடுறான்னு சொன்னா அந்த மாதிரி முக்கியமான காரணம் தான் குழந்தைய அடிக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் பிள்ளைய மடார் மடார் போட்டு அடிக்கிறது, பலார் போட்டு அடிக்கிறது, தூக்கி போட்டு மிதிக்கிறது, பிள்ளைங்களை இங்கேருந்து அங்க தூக்கி கடாசுறது, அங்கேருந்து இங்க தூக்கி தடாசுறது, காட்டு மிராண்டித்தனமா அடிக்கிறது, இதனால குழந்தைகளுக்கு சகோதரர்களே எந்த விதமான மாற்றம் ஏற்படாது, உங்கள் மீது வெறுப்பை தவிர, உங்கள் மீது வெறுப்பை எரிச்சலையும் தவிர வேற எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அப்ப குழந்தைகள் ரசூலை எப்ப அடிக்க சொல்றாங்கடா, 10 வயசுக்கு மேல, 10 வயசு வரைக்கும் அதுக்கு நல்ல அன்பு காட்டுங்க, முஹப்பத்தா இருங்க. 10 வயசு ஆடும்போது கொஞ்சம் அதுக்கு விவரம் புரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஓஹோ நம்ம அத்தா தப்பு செஞ்சா நீ அடிக்கவும் செய்வார் போல தெரியுது, இவ்வளவு காலமா அன்பு காட்டினாரு, முகப்பத்தா இருந்தாரு, கேட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, நம்ம பிரியமா இருந்தாரு, ஆனா தப்பு செய்யும்போது நம்ம அத்தா நம்மளை அடிக்கவும் தவற மாட்டாரு அப்படிங்கிற எண்ணம் 10 வயசு ஆகும் பொழுதுதான் ரசூலா குழந்தைய அடிக்க சொல்றாங்க. அதுவும் எதுக்கு, முக்கியமான கடமை தொழுகையை விடும் பொழுது. அப்ப அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பாருங்க, அவங்க பேர பிள்ளைங்க ஹசன் ரலியல்லாஹு தஆலா மேலயும் ஹுசைன் ரலியல்லாஹு மேலயும் அவ்வளவு பாசமா இருந்தாங்க, அவ்வளவு பிரியமா இருந்தாங்க. ஆனால் ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே ஜக்காத் பேரிச்சம்பழம் வந்து வச்சிருது, ஜக்காத்து பேரிச்சம்பளம் வச்சிருக்குது. அந்த ஜக்காத்து பேரிச்சம்பளத்தை வச்சிருக்கும் பொழுது ஹசன் ரலியல்லாஹு ஓடி வந்து என்ன பண்ணாங்க, அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில வச்சுட்டாங்க, சாப்பிட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, தலையை பிடிச்சி பஹ் 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 து து துப்பு 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 அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை துப்பும் வரை ரசூலுல்லாஹ் விடல. எத்தனை வயசுங்க, ஒரு 5-6 வயசு புள்ள தெரியாம பேரிச்சம்பளத்தை வாயில வச்சிருச்சு. துப்பு 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 அப்படின்னாங்க, குழந்தை துப்பிடுச்சு. துப்புன ஒன்னு 6 வயசு பிள்ளைன்னு சொல்றாங்க, இது ஜக்காத்து நமக்கு ஹலால் இல்ல, இது ஜக்காத்து நமக்கு ஹலால் இல்ல. ஏன் தடுத்தாங்க காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சும்மா இல்ல எடுக்காத போ துரத்தி விடல. அந்த 6 வயசு பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் புரிய வைக்கிறாங்க, இது ஜக்காத்து பேரிச்சம்பழம், நமக்கெல்லாம் ஜக்காத்து ஹலால் கிடையாது, நம்ம சாப்பிடக்கூடாது, இது பைத்துல் மாலுடைய காசு, பொது காசு, இது நம்ம சாப்பிடறதுக்கு உரிமை கிடையாது, இது சாப்பிட்டா நமக்கு ஹராமா போயிடும், அதனாலதான் நான் துப்ப சொன்னேன். இதுதான் ரசூலுல்லாஹ் செஞ்ச தர்பியத். இதை இப்படித்தான் குழந்தைகளை தர்பியத் படுத்தணும். ஒரு தவறு செய்யும்போது நீங்க சில பேரண்ட்ஸ் பார்த்தா அல்லாஹ் அக்பர் அப்படியே பள்ளிக்குள்ள பள்ளியை 2 ஆக்குவான், இதை தூக்கி போட்டு உடைப்பான், அதை தூக்கி போட்டு எல்லாம் போடுவான். பார்த்தா அவ்வளவு உட்காந்துருக்கான், நல்லா உடை தராஜா, நல்லா உடை, நான் உடைக்காத உடையா நீ நல்லா உடை. அப்ப சில பேர் அதை புரிய வைக்கிறதுல இப்பெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, நீ விளையாடு, நல்ல பிரிஸ்கா இரு, நல்ல ஆக்டிவா இரு, ஆனா இங்க விளையாடக்கூடாது, விளையாடுற இடம் இல்ல, இது பள்ளிவாசல், இது வந்து தொழுற இடம், இது பிளே கிரவுண்ட் இல்ல, அல்லது ஒரு உறவினர் வீட்டுக்கு போறோம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட ரிலேஷன், ஐயோ தயவு செஞ்சு நீங்க மட்டும் வாங்க, பிள்ளைய கூட்டு வந்துடாதீங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளை ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாண்டா வீட்டுல ஒரு 4 சாமானா உடஞ்சு போயிடும். நாளை இதை பெற்றோர்களும் தாய்மார்களும் தந்தைமார்களும் அப்படியே பார்த்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க, பார்த்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு இப்படி செய்யக்கூடாதுப்பா, இது நம்ம ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு வந்திருக்கோம், அவங்க வீட்டு பொருள், அதை நம்ம பயன்படுத்த மட்டும்தான் அனுமதி, எப்படி பயன்படுத்தணும் அதை மட்டும் தான் பயன்படுத்தணும், அமைதியா உட்காரணும், ஆட்டம் விளையாட்டு ஆக்டிவ் பிரிஸ்க் இதெல்லாம் வந்து நீ பிளே கிரவுண்ட்ல வச்சுக்க, நம்ம வீட்டில் வச்சுக்க, இங்க வரும்போது இப்படிதான் இருக்கணும் சொல்லி பெற்றோர்கள் அந்த குழந்தையை தர்பியத் படுத்தணும். சகோதரர்களே, செல்லத்துக்கும் அன்புக்கும் இதுதான் வித்தியாசம். நீங்க நம்மள பல பேருக்கு செல்லத்துக்கு அன்புக்கு வித்தியாசம் தெரியல, அன்பு காட்டுறங்கிற பேர்ல குழந்தை மேல செல்லம் காட்டி குழந்தை தவறு செய்யும் பொழுது கூட தடுக்காமல் விட்டு விடுவோம், அதற்கு பேர் தான் செல்லம்.
ஆனா அதே நேரத்தில் குழந்தை தவறு செய்யும் பொழுது அதை புரிய வச்சு இந்த தவறு ஏன் தவறு அப்படிங்கிறத சொல்லி அதை தெளிய வச்சோம்னா இதற்கு பேர் அன்பு. இதுதான் செல்லத்துக்கும் அன்புக்கும் வித்தியாசம். நம்மள பல பெற்றோர்களுக்கு இந்த செல்லத்துக்கும் அன்புக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை எப்படி பராமரிக்கணுங்கிறதுக்கு ஒரு அழகான முன்னுதாரணமா நம்ம சொல்லி தராங்க. சமீபத்தில் தான் வெப்சைட்ல ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று பார்த்தேன். அது கதை தான் இருந்தாலும் ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு தந்தை புதுசா கார் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்த காரை அவர் அப்படியே பார்த்து அழகா தூசியை பார்த்து தொடச்சிட்டு இருக்கிறாரு. அப்படியே தூசிலாம் பார்த்து தூசி பற்றாம புது கார் தொடச்சிட்டு இருக்கிறாரு. அது கையில் ஒரு ஸ்பேனர் வச்சிருக்காரு. ஸ்பேனர் வச்சு எதையோ சரி பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்தில் அவருடைய 4 வயசு குழந்தை பார்த்தா அது ஏதோ ஒரு கம்பியை வச்சு அந்த கார் மேல கோடு போட்டுட்டு இருக்குது. கம்பியை வச்சு கார் மேல கோடு போட்டு இருக்கு. இவர் தொடச்சிட்டு இருக்காரு, ஸ்பேனர் வச்சு சரி பண்ணிட்டு இருக்காரு. இவர் கோவத்துல அந்த குழந்தை கையில் என்ன பண்ணிருக்காரு, ஓங்கி அடிக்கிறங்கிற ஸ்பேனரால் அடிச்சிடறாரு. ஸ்பேனரால் அடிச்சோன்னா குழந்தையோட உள்ள நரம்பு உடைஞ்சிருக்க, எலும்பு உடைஞ்சிருது. உடனே குழந்தைய டாக்டர் தூக்கிட்டு போறாங்க. டாக்டர் சொல்றாங்க, நீங்க அடிச்ச ஸ்பேனர் இரும்பால் அடிச்சிருக்கீங்க இந்த குழந்தை, பச்சை குழந்தைய, அதனால எலும்பு முறிஞ்சுதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. அப்ப அந்த குழந்தை இவரு பெரிய வருத்தமாகுது. அடா நம்ம குழந்தைய அடிச்சிட்டோம், ஸ்பேனரால் அடிச்சிட்டுமே, குழந்தைக்கு என்ன ஆச்சு தெரியலையே, இப்படி நம்ம காட்டு மீன் நடத்தினா பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு அது வீட்டுக்கு பாக்குறாராம். அந்த குழந்தை கார்ல என்ன எழுதிருக்குன்னா, டாடி ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு எழுதிருந்துச்சான். அந்த குழந்தை அந்த கம்பியால் என்ன எழுதிருக்கு, கார் மேல டாடி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல எழுதிருந்துச்சான். இவர் அதை பார்க்காம ஸ்பேனரால் அடிச்சாராம். இது ஒரு கதையாகவே இருந்தாலும் கூட சகோதரர்களே, இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் அப்படித்தான் பண்றோம். நம்ம குழந்தைகளை நேசிப்பது, குழந்தை மீது அன்பு செலுத்துறதுல பொருட்களை நேசிக்கிறோம், பொருட்கள் மீது அன்பு செலுத்துறோம். பொருள் மேல நமக்கு அப்படி பாசம், உள்ள பொருளை எதுவும் செஞ்சிடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, வீடு நீட்டா இருக்கணும், அப்படி இல்லை. குழந்தைகள் மீது அன்பு செலுத்தணும், குழந்தைகளோட உணர்வுகளை மதிக்கணும், குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஆசைகளையும் அபிலாஷைகளையும் என்ன பண்ணணும்னு சொன்னா சரியான விஷயத்த காட்டணும். அவங்களுக்கு இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதை தெரியாம நிறைய பெற்றோர்கள் குழந்தை செல்வத்தை வீணடிச்சிடறாங்க, பாலடிச்சிடறாங்க என்பது இன்னைக்கு உலகத்தில் உள்ள யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லும்போது சொல்றான், ஒரு குழந்தையை பொறுத்தவரையிலே அந்த குழந்தைக்கு தேவையான அளவுக்கு தந்தை செலவு செய்யணும். குழந்தைக்கு தேவையான அளவுக்கு தந்தை செலவு செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுன்ஃபிக் து ஸஅத்தி மின் ஸஅத்திஹி வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு ஃபல்யுன்ஃபிக் பிம்மா ஆதாஹுல்லாஹ். ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு அவனுடைய வசதிக்கேற்றவாறு செலவு செய்ய வேண்டிய தகப்பனுடைய கடமை. அவனோட வசதிக்கு ஏற்றவாறு எவ்வளவு வசதி அதுக்காண்டு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி இடி வாங்கி பிள்ளைக்கு செலவு பண்ணும் அப்படி அவசியம் கிடையாது. அவரோட வசதிக்கு ஏற்றவாறு ஒரு தகப்பன் குழந்தைக்கு செலவு செய்யணும். இது தகப்பன் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. அதே நேரத்தில் தாயாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா தாயுடைய முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையை தர்பியத்துப்படுத்துறது, குழந்தையின் மீது அந்த குழந்தையோட ஒழுக்கத்தின் மீது கவனம் செலுத்துவது தாய்க்கு முக்கியமான பொறுப்பு இருக்குது. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோன்னு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம வீட்டுல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு அப்படின்னாங்க. ரசூலா கேட்டாங்க, என்ன மாதிரி நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப ஆயிஷா சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு ஏழை பெண் வந்தா வீட்டுக்கு, அவ 2 கை குழந்தைய தூக்கிட்டு வந்தா, பாவமா இருந்துச்சு, ஒரு கருப்பு நிற பெண், ரொம்ப ஏழை. 2 பொம்பளை பிள்ளைங்களை ஒரு பொம்பளைக்குள்ள கையில பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பெண் குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தா, ஏதாவது சதக்கா இருக்குதான்னு கேட்டா, எனக்கு ஒண்ணுமே இல்ல, அந்த அம்மா அப்பா 3 நாளா பசின்னு சொல்லிச்சு, நான் வீட்டுல தேடி பார்த்தா ஒரே ஒரு பேரிச்சம்பழம் இருந்துச்சு, அந்த பேரிச்சம்பழத்தை அந்த அம்மா கிட்ட கொடுத்தேன். அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, அது சாப்பிடலான்னு போற நேரத்துல அந்த கையில இருந்து குழந்தை இப்படி பார்த்துச்சு, உடனே அந்த பேரிச்சம்பழத்தை பாதியா பிச்சு அந்த குழந்தை கொடுத்தா. கீழே உள்ள கையில பிடிச்சிட்டு குழந்தை, அந்த பிள்ளை இறக்கமா பார்த்தோன்னே அந்த மீதி பழத்தையும் அந்த குழந்தை கொடுத்துட்டு அவ சாப்பிடாம போயிட்டா, யார சொல்லலாம், எனக்கு பார்க்கறதுக்கு பரிதாபமா இருந்துச்சு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அல்லாஹ் இயற்கையாக உள்ளத்திலே ஏற்படுத்திய அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நபி மன் புலிய மின் ஹாதில் பனாத்தி ஷைஅன் ஃபஹ்ஸன இலைஹின்ன குன்ன லஹு சித்ரம் மினன் நார். யாருக்கு இப்படி பெண் பிள்ளைகள் பிறந்து அந்த பெண் பிள்ளையினால் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்து அந்த குழந்தைகள் நல்ல முறையை தர்பியத்படுத்தி ஒழுக்கமாக அந்த பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ, குன்ன லஹு சித்ரம் மினன் நார், அந்த பெண் பிள்ளைகளே இவருக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பாக தடுப்பாக ஆகிவிடும். அவருடைய நரக வாழ்க்கையிலிருந்து அவர் பாவியா இருந்தால் கூட அவர் நரக வாழ்க்கையை தடுக்கக்கூடிய தடுப்பாக இந்த பெண் பிள்ளைகள் ஆயிடும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மாமின் ரஜுலின் யுத்ரிக் லஹுல் இப்னதானி ஃபயுஹ்சினு இலைஹிமா இல்லா அத்கலதாஹுல் ஜன்னah. யாருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்து நல்ல முறையில் அந்த பெண் பிள்ளைகளை ஒழுங்கான முறையில் தர்பியத்படுத்தி அன்பா ஆசையா அரவணைப்பா அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் தீனையும் கற்றுக் கொடுத்து தக்வாவை ஏற்படுத்தி மறுமையின் சிந்தனையோடு ஏற்படுத்தி நல்ல முறையில் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாரோ, அந்த
பெண் பிள்ளைகளே இவரை தள்ளி கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்து விடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவைகளை தர்பியப்படுத்தியதும் அந்த குழந்தைகளை ஒழுக்கப்படுத்தியதும் நல்ல பிள்ளைகளா வளர்த்ததும் இந்த பிள்ளைகளை கொண்டு போய் தள்ளிக்கிட்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்துறீங்க இவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல இருக்குது, யாருக்கு 3 பெண் பிள்ளைகளோ அல்லது 3 சகோதரிகளோ இருந்து அவர்களுக்காண்டி கஷ்டப்பட்டு அவர்களுக்காண்டி சம்பாதிச்சு அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் கரை சேர்த்து விடுகிறாரோ அவருக்கு அவருடைய சொர்க்கத்திற்கு இதுவே போதுமானது. சோ பொம்பளை பிள்ளைகளையோ அல்லது சகோதரிகளையோ பராமரிப்பது என்பது அவ்வளோ ஒரு புண்ணியமான அவ்வளோ பெரிய இபாதத்தான சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே பொறுப்பு பெற்றோர்களில் தாய்க்கும் உண்டு. ஒரு தாய் ஒரு குழந்தையை எப்படி கண்ணியப்படுத்துகிறாள், எப்படி தர்பியத்துப்படுத்துறா என்பதை பொறுத்து தான் அந்த பிற்காலத்தில் அந்த குழந்தை மாறும். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வரலாறுல எழுதுறாங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சொந்த கிதாபு ஃபுதூஹர் ரப்பானின்னு சொல்லி அவங்களுடைய சுயசரிதை, அந்த சுயசரிதையில் எழுதும்போது சொல்றாங்க, என்னுடைய அவங்க முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு பெரிய இறையச்சம் உள்ளவங்க, எவ்வளவு பெரிய மேதை, எவ்வளவு பெரிய ஞானி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு பெரிய சீதேவி. அப்ப அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் எழுதும்போது எழுதுறாங்க, என்னை தர்பியத்துப்படுத்தியதும் என்னை இறையச்சம் உள்ளவளாக ஆக்கியதும் என்னுடைய தாய் தான். என்னோட தாய் தான் என்னை தர்பியத்துப்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க 4-5 வயசா இருக்கும் பொழுது பசி எடுத்தோன்னு அம்மாட்ட போய் அம்மா பசிக்குது எனக்கு சோறு தான்னு கேட்பாங்களாம். அம்மா பசி சோறு தான்னு கேட்பாங்களாம். அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்களாம், சோறு தரதா, உனக்கு ரிஸ்க் தர ராசிக் யாரு, உனக்கு சோறு போற ராசிக் யாரு, அல்லாஹ். அப்ப அந்த அல்லாஹ்ட்ட போய் கேளு அப்படின்ட்டுருவாங்களாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே கையேந்திட்டு யா அல்லாஹ், எப்போ 4-5 வயசு பிள்ளையா இருக்கும் பொழுது யா அல்லாஹ் எனக்கு சோறு தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தாயா அல்லாஹ் அப்படி கேட்டுட்டே இருப்பாங்களாம். அவங்க அம்மையார் வந்து பின்னாடி சாப்பாடை தட்டில் வச்சுட்டு போயிடுவாங்களாம். திரும்பி பார்ப்பாங்களா சாப்பாடு இருக்குமா. அப்ப இவங்களுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் நம்ம சாப்பாடு தருவான். அல்லாஹ்ட்ட இப்படியே வழமையா ஒவ்வொரு வேளையும் பசிக்கும் போது யா அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தாளான்னு கேட்கறதும், இவங்க பின்னாடி கூட சாப்பாடு வச்சுட்டு போறதும், இவங்க திரும்பி பார்த்தா சாப்பாடு இருக்கும், சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்படியே வழமையா இருந்தது. ஒரு நாள் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹியுடைய தாயார் வெளியே ஏதோ வேலையா போயிடுறாங்க, வர்றதுக்கு தாமதம் ஆயிடுது. அப்போ பதைக்கிறாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் பசிக்கிற நேரமாச்சே, அவன் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு திரும்பி பார்ப்பானே, அவனுக்கு சாப்பாடு வைக்கணுமே யா அல்லாஹ், நான் அங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி வேக வேகமா அந்த அம்மா பதறிக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. பார்த்தா புள்ள வளமையா சாப்பிட்ற மாதிரி திரும்பி உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருக்குது. இந்த அம்மா அப்படியே அதிர்ந்து போய், என்னப்பா யார் கொடுத்த சாப்பாடு அப்படின்னாங்க. அவங்க என்ன ஆச்சரியம், என்னை தர மாதிரி அல்லாஹ் நீ தந்தான், துவா செஞ்சுட்டு திரும்பி பார்த்தா என்னைக்கு அல்லாஹ் நீ சாப்பாடு வச்சிருந்தான் அப்படின்னாங்க. அப்போ இது வந்து நமக்கு ஒரு கற்பனையோ காவியமோ இல்லை. அல்லாஹ் ரப்பல் தன் திருமறையில சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸுக்கு பொறுப்பேற்று அவங்களை மெஹராப்ல ஒரு ரூம்ல வச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. திரும்பி வந்து பாக்குறாங்க, பூட்டிய அறைக்குள் விதவிதமான கனிவர்க்கங்கள். அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யா மரியம் அன்னாலக்கி ஹாதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா மரியம் அன்னாலக்கி ஹாதா, மரியமே இதெல்லாம் உனக்கு எங்கே வந்துச்சு விதவிதமான கனிகள், காலத்து மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்ட்ட வந்துச்சு எனக்கு அப்படின்னாங்க. அப்ப பூட்டிய அறைக்குள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரிஸ்கை இரணத்தை கொடுக்கும் பொழுது முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹியுடைய அந்த இறையச்சத்தையும் தவக்கலையும் கெடுத்துடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவன் தாய் இல்லாத நேரத்திலையும் உணவளிச்சான் பார்க்கிறோம் வரலாறுல. அப்போ ஒரு தாய் என்பவள், அந்த தாய் நினைத்தால் குழந்தையை நல்லவனாக ஆக்க முடியும், குழந்தையை கெட்டவனாக ஆக்க முடியும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல் ஜன்னாத்தி தஹத உம்மஹாத்தில் தஹத கதமாத்தில் உம்மஹாத், சொர்க்கம் என்பது தாயினுடைய காலடியில் இருக்குதுன்னாங்க. இதை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சொர்க்கம் என்பது தாயுடைய காலடியில் இருக்குது என்ன அர்த்தம்டா, அந்த தாய்க்கு நல்லபடியா பணிவிடை செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம், அதுவும் ஒரு அர்த்தம். ஆனா இன்னொரு ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தாயின் காலடியில் தான் உன்னுடைய சொர்க்கம் இருக்கிறது. அதாவது அந்த தாய் நினைத்தால் தன்னுடைய காலடியில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை தன்னுடைய பிள்ளைக்கு காட்ட முடியும். அப்ப தாயுடைய காலில் சொர்க்கம் மறைஞ்சிருக்குது. எப்படி தன்னுடைய தர்பயத்தின் மூலமாக, தன்னுடைய ஒழுக்கத்தின் மூலமாக, தன்னுடைய அன்பின் மூலமாக, தன்னை அந்த குழந்தையை நல்ல முறையில் பண்படுத்தியதன் மூலமாக ஒரு தாய் நினைத்தால் குழந்தையை நல்ல முறையில் உருவாக்க முடியும். அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் சகோதரர்களே, ஒரு பெற்றோரை பொறுத்தவர்களே குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய விதம் இது. அதே மாதிரி அந்த பையன் கொஞ்சம் பெருசாகி வளர்ந்துட்டான்னு சொன்னா, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தா தந்தை, பெண் குழந்தையா இருந்தா தாய் அந்த குழந்தைகளை தோழி மாதிரி தோழ மாதிரி நினைக்கணும். அந்த பிள்ளைகளோட மனம் விட்டு பேசணும், கவுன்சிலிங் பண்ணணும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றாங்க. 12 வயது சிறுவன் யாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்களை அறுத்து பலியிடுற மாதிரி கனவு கண்டாங்க. கனவு கண்டோட முதல்ல யார்கிட்ட போய் சொல்லிருக்கணுங்க, யார்கிட்ட போய் சொல்லிருக்கணும், ஒண்ணு மனைவிட்டு போய் சொல்லிருக்கணும், நான் அந்த மாதிரி கனவு கண்டேன் என்ன பண்றது அப்படின்ட்டு. அல்ல யார்ட்டையுமே சொல்லாம தூக்கிட்டு போய் அந்த பிள்ளை போய் அறுத்துருக்கணும். அல்லாஹ் சொல்லிட்டான் அறுத்தணும்னு சொல்லி. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க பாருங்க, தான் கனவு கண்ட உடனே தன்னுடைய கனவை பற்றி தன்னுடைய மகனிடத்திலே ஆலோசனை பண்றாங்க, மஷ்வரா பண்றாங்க. மகனை கூட சொல்றாங்க, யா புனைய, மகனே, இன்னி அராக ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக் ஃபன்துர் மாதா தரா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யா புனைய இன்னி அராக ஃபில் மனாமி அன்னி அதுபாஹு, நான் உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று கனவு கண்டேன். ஃபல்துர் மாதா தரா, உன் அபிப்பிராயம் என்னப்பா, நீ என்ன நினைக்கிற, நான் அறுத்து பலியிடுற மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. அப்போ ஒரு 12 வயசு சிறுவன்ட்ட போய் தான் இந்த மாதிரி கனவு கண்டிருக்கிறேன், உன்னை அறுக்கிற மாதிரி, நபிமாருடைய கனவு என்பது வஹிக்கு ஈக்குவலானது, அதனால உன்னை அறுக்கணும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு, இதை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன, நீ என்ன சொல்ற? அப்ப தன் பிள்ளைகிட்ட என்ன பண்றாங்க, கவுன்சிலிங் பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க. அப்போ இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அபத்தி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன், தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு எதை உத்தரவிட்டானோ அதை நீங்க தைரியமா செய்யுங்க, என்ன இன்ஷாஅல்லாஹ் பொறுமைசாலியா நீங்க பாப்பீங்க, நான் தாராளமா அதுக்கு அடிபணிச்சிருவேன், பொறுமைசாலியா பாப்பேன். அப்போ ஒரு 12 வயது சிறுவனிடத்தில் தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு தந்தை உட்கார்ந்து என்ன பண்றாங்க, மஷ்வரா பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க. இது ஒரு தந்தை செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, தனக்கு பொருளாதார பிரச்சனை, தந்தை என்ன பண்ணும், பிள்ளைகிட்ட கவுன்சிலிங் பண்ணும். ராஜா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதுப்பா, நீ மனசுலாம் போட்டு வளர்த்திக்காத, உன்னோட அபிப்பிராயம் ஏதாவது இருந்தா சொல்லு, நீ இதை மனசுல வச்சுக்கோ. அப்படிங்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன வரும்னா, வீட்டுல குடும்ப பொறுப்பு வர ஆரம்பிக்கும். அவன் குடும்ப சூழ்நிலை தெரியாம எனக்கு அது வேணும் இது வேணும் அடம் பிடிக்க மாட்டான். வீட்டுல சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கும், இவன் என்ன பண்ண, எனக்கு பைக் வேணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக் வச்சிருக்காங்க, எனக்கு பைக் வேணும் அடம் பிடிக்க மாட்டான். அத்தா வாங்கி தர மாட்டாங்க, வீட்டு தகராறு பிரச்சனை. அப்போ ஏன்னு சொன்னா குடும்பத்துடைய நிலைமை தெரிஞ்சுட்டா அந்த பையனுக்கே பொறுப்பு வந்துடும், இயற்கையா பொறுப்பு வந்துடும். அவன் தாய் தந்தை தொந்தரவுப்படுத்த மாட்டான். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தின் மூலமாக. ஆக பெற்றோர்கள் பிள்ளைகளோட மனசு விட்டு பேசணும். ஒரு பிள்ளை எப்படி நினைக்கணும், ஒரு வாலிப பருவத்தை அடைஞ்ச உடனே ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவன் தன்னுடைய முதல் நண்பனாக, முதல் ஃப்ரெண்டாக தன்னுடைய தந்தையை தான் நினைக்கணும் ஒரு பையன். அதே மாதிரி பெண்ணானவள் தன்னுடைய வாழ்க்கையின் முதல் தோழியாக தன்னுடைய தாயைத்தான் நினைக்கணும். இன்னைக்கு அது மிஸ்ஸிங். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல, நம்முடைய குடும்பங்கள் அது மிஸ் ஆகி போச்சு. நம்ம ஒரு பெண் குழந்தை தன்னுடைய தாயை தோழியா நினைக்க மாட்டேங்கிறா. எவ்வளவு நேத்து வந்தாலும் ஃப்ரெண்டா நினைச்சு அவள்கிட்ட போய் தன் பிரச்சனையை பூரா சொல்றா, அவள்கிட்ட போய் கவுன்சிலிங் கேட்கறா, அவள்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கறா. அவ தப்பா மிஸ்கைடன்ஸ் பூரா அவ பண்ணக்கூடிய மிஸ்கைடன்ஸ்லாம் இவ ஆளாயிடுறா. அதே மாதிரி ஒரு பையன் வாலிப பருவத்தை அடையும் பொழுது தன்னுடைய தந்தைகிட்ட போய் என்ன பண்றான், தன்னுடைய பிரச்சனை சொல்றது இல்ல, அவனுடைய இயற்கையா ஏற்படுற பிரச்சனை தந்தையிட்ட சொல்றது இல்ல, யாரோ ஒரு ஃப்ரெண்ட் போய் சொல்றான். அந்த ஃப்ரெண்ட் எப்படி பட்டவனா, அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனை அனலைஸ் பண்ணவும் தெரியாது, அதை டிசைட் பண்ணவும் தெரியாது, முடிவு பண்ணவும் தெரியாது. இந்த மாதிரி சூழலில் சகோதரர்களே, குடும்பத்திலே தாய் பிள்ளை, பெற்றோருக்கும் பிள்ளைகள் மத்தியில் உறவு சீர்கெட்டு போயிடுது. இன்னும் என்ன செய்யறதே குடும்பங்கள்ல, இன்னைக்கு நம்ம குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் எப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, அத்தா மாதிரி பள்ளிக்கே வரமாட்டாரு, அவரு தொழுகைக்கு சம்பந்தமே இல்லை, அவர் நல்ல ஃபுல்லா மழு ஷேவ் பண்ணிக்கிட்டு அவரு அல்லாவும் இல்ல ரசூல் இல்லைன்னு இருப்பாரு. பையன் பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் ரொம்ப இபாதத்தா, ரொம்ப தக்குவாவா, தாடி வச்சுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு தொழுகையோடு இருப்பாரு. அத்தா டேய் என்ன தாடி ஷேவ் பண்றா. நிறைய குடும்பம் இது ஒரு முசீபத்து. அந்த பையன் போய் அத்தாவுக்கு சொல்ல வேண்டியது, அத்தா நீ இன்னும் இஸ்லாத்துக்கு வரல, நீ இன்னும் கலிமா சொல்லல, நீ இஸ்லாத்துக்கு வா, நீ களிமா சொல்லு அப்படின்னு சொல்லி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால இந்த நிலை மாறி பெற்றோர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்க ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்று தங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் தர்பியத்படுத்துவார்கள் என்றால் இவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பரிபூர்ணமான கூலி உண்டு மறுமையிலே. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாதாரண ஒரு குழந்தை இறந்துட்டாலே, நம்ம பிறந்த குழந்தை நம்ம நல்லபடியா இந்த பிள்ளையை இன்ஷா அல்லாஹ் நம்ம பராமரிச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இந்த குழந்தை இறந்து போயிடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த இறந்த குழந்தை, ஒரு குழந்தை இறந்து விட்டால் அந்த குழந்தை நாளை அரிசிலே அல்லாஹ்வுடைய அரிசை பிடிச்சி தொங்குமா, ரப்புல் ஆலமீனே என் பெற்றோரை நீ மன்னி, அவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு என்று அந்த குழந்தையுடைய அடம் தாங்காம ரப்புல் ஆலமீன் பண்றானா, சரி மன்னிச்சிட்டேன் அப்படிங்குவானா. அப்போ ஒரு குழந்தை பெற்றெடுத்த உடனே, பிறக்கும் பொழுதே ஒரு பெற்றோர், யா அல்லாஹ் இந்த பிள்ளையை நல்லபடியா நான் தர்பியத்படுத்தி நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையா ஆக்கி நல்ல சீதேவியான பிள்ளையா, தக்வாவுள்ள பிள்ளையா உருவாக்குவேன் யா அல்லாஹ் அப்படின்னு நியத்து வச்சு, அந்த நியத்து நிறைவேறாம குழந்தை இறந்து போயிட்டா கூட அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்து உங்களுக்காக மன்றாடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, குழந்தை என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத்து. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு அற்புதமான கலை, இஸ்லாமிய கலை. இன்னைக்கு நாம பெரும்பாலும் அந்த நியாமத்தையும் உணர்றதில்ல, அந்த வளர்ப்பு கலை நமக்கு தெரியறதில்ல. இந்த இரண்டையும் தெரிந்து, இது அல்லாஹ் கொடுத்த ஒரு அமானிதம், அல்லாஹ் கொடுத்த நியாமத்து, இந்த அமானியத்தை நாம் பாழாக்கி விடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது என்று ஒரு பெற்றோர்
பாதுகாப்போடு அந்த குழந்தையை நல்ல முறையில் பராமரிப்பார்கள். ஆனால் அதே மாதிரி அந்த குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு அற்புதமான கலை. அந்த கலையை நாம் கற்று நம்முடைய குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று பெற்றோர்கள் முற்படுவார்களால் நிச்சயமா வருங்கால சந்ததி சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல தக்வா உள்ள இறையச்சம் உள்ள சந்ததியாக உருவாகும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்போடு நடக்கக்கூடிய பெற்றோர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோரை எப்படி மதிக்கணும், அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, I am doing my third year electronics and communication engineering. I wish to do IAS in the near future. Please give me suggestions. Jazakallah khair. பெண்களை பொறுத்த வரைக்கும் IAS ஆகிறதுக்கு முதல் நிபந்தனை, நீங்கள் எங்க இன்ஸ்டிடியூட் இருந்தாலும் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு போறதுக்கும் வர்றதுக்கும், எக்ஸாம் எழுத போறதுக்கும் எக்ஸாம்ல இருந்து வர்றதுக்கும், டெல்லிக்கே உங்களுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டா டெல்லிக்கு உங்க கூட வர்றதுக்கும் அங்க தங்குறதுக்கும் உங்களுடைய தந்தையோ உங்களுடைய சகோதரரோ உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் தயவு செஞ்சு ஆசைப்படுங்க. ஏன்னா ஷரியத்திலே முக்கியமான நிபந்தனை, ஒரு பெண் வீட்டை விட்டு வரும்பொழுதும் போகும்பொழுதும் மஹரமுடைய ஆண் துணை எல்லாம் வரக்கூடாது, போகக்கூடாது. அந்த மாதிரி மஹரமான ஆண் துணையோட வர முடியும் போக முடியும்னா மட்டும் தயவு செஞ்சு நீங்க IAS மாதிரி உயர்ந்த படிப்புகள் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. படிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஷரியத்துக்கு உட்பட்டு முழுமையான பர்தாவோடு, முழுமையான ஹிஜாபோடு, முழுமையான மஹரமான ஆண் துணையோடு இருந்தா மட்டும் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் கைடன்ஸ் பண்றோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத். 15 வருடங்களுக்கு முன்பு இந்தியா இந்த அளவிற்கு ஹதீஸோ நம் சட்டத்திட்டமோ சரியாக தெரிந்து கொள்ளாத நிலையில் குழந்தையை அபார்சன் செய்து விட்டவர்களுக்கு இப்போதான் அது மார்க்கப்படி எவ்வளவு பெரிய குற்றம் என தெரிகிறது. இதுக்கு என்ன செய்ய வேண்டும், இதை என்ன தாங்கள் கூற வேண்டும்? அதாவது எந்த ஒரு குற்றத்துக்குமே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நீங்க செஞ்சது பெரிய குற்றம், அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பா. தெரியாம செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் மன்னிப்பா இன்ஷா அல்லாஹ். ஆன்லைன் கேள்வி. அடுத்த ஆன்லைன்ல வந்த கேள்விகள், கேன் ஏ உமன் வித் லிட்டில் ஆர் மீடியம் இஸ்திஹாதா கேன் டச் அண்ட் ரீட் குரான்? மீடியம் இஸ்திஹாதா என்ன கேட்கிறாரு? கேன் ஏ உமன் வித் லிட்டில் ஆர் மீடியம் இஸ்திஹாதா, இஸ்திஹாதா என்ன தெரியல எனக்கு. இஸ்திஹாதாவா? இஸ்திஹாதானா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிரந்தர ப்ளீடிங். என்ன கேட்கிற? கேன் ஏ உமன் with little or medium istihada can touch and read Quran. இஸ்திஹாதானா பெண்களுக்கு அந்த பீரியட் டைம் நிக்காம தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு, அதுக்கு தான் அரபில இஸ்திஹாதான்னு சொல்லுவாங்க. அப்ப இஸ்திஹாதா பீரியட்ல பெண்கள் குரான் ஓதுறது, குரான் டச் பண்றது இது கூடுமா அப்படின்னு கேட்கிறாரு. இஸ்திஹாதாவுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவா பெண்களுக்கு ப்ளீடிங் அவங்களுக்கு 5 நாள் இருக்கும் அல்லது 6 நாள் இருக்கும். வழமை அவங்களுடைய ஆதத்து என்னன்னு பார்க்கணும். அந்த ஆதத்திற்கு மாற்றமா அவங்களுக்கு திடீர்னு 1 மாசம் மட்டும் அதிகமா ப்ளீடிங் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, சோ அந்த 5 நாள் 6 நாள் வழமையா எவ்வளவு நாள் ப்ளீடிங் ஆகுமோ அதை மட்டும் இதா எடுத்துக்கிட்டு, மென்சஸா எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளது இஸ்திஹாலா. இஸ்திஹாலாவுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க ப்ளீடிங் ஆயிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே தொழலாம். ஆனா ஒவ்வொரு வக்துக்கும் புதுசா ஒது செய்யணும். ஒவ்வொரு வக்துக்கும் புதுசா ஒது செய்யணும். அதே மாதிரி குரான் ஓதலாமா, அந்த நேரத்தில் குரான் தாராளமா ஓதலாம். இது இஸ்திஹாலாவுடைய சட்டம். வீட்டில் இருக்கும் போதும் பெண்கள் ஹிஜாபோடு தான் இருக்க வேண்டுமா? வீட்டில் தனியா இருக்கும் பொழுது அல்லது கணவன் பிள்ளைகள் மாதிரி மஹரமான ஆண்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட ஹிஜாப் தேவையில்லை. பெண்கள் சாதாரண ஐட்டியோட இருக்கிறாங்க, தலையில மட்டும் துணி போட்டு பெஸ்ட். தலையில துணி போட்டுக்கிட்டே இருக்கணும், முகத்தை மூடிட்டு தான், கணவன்ட்டி முகத்தை மூடி தான் இப்படி பார்க்கணும், தான் பிள்ளைட்டி முகத்தை மூடி தான் பார்க்கணும். அப்படிலாம் ஹிஜாப் ஒன்றும் கிடையாது. சாதாரண ஐட்டில ஒரு தலையில துணி போட்டு சாதாரண இருக்கிற மாதிரி இருக்கலாம், தப்பு கிடையாது. லாஸ்ட் இயர் ரமதான் 2 lakhs with me part of savings, but it went down to 15,000 in between. Now I have my saving increased back to 1 lakh. Now I have 1 lakh in hand during this Ramadan. So now I need to pay zakat for which amount? 2 lakh or 50,000 or 1 lakh? 1 lakh. இப்போ நீங்க போன வருஷம் 2 லட்சம் இருந்துச்சு, இடையில 50,000 ஆயிடுச்சு, இப்போ 1 லட்சம் ஆயிடுச்சுன்னா நீங்க வருஷம் கணக்கு பார்க்கும்பொழுது அப்ப என்ன அமௌண்ட் இருப்போ அதுதான் பார்க்கணும். இடையில இந்த பிளக்சுவேஷனை பார்க்கக்கூடாது. இடையில பிளக்சுவேஷன் ஆச்சு, அந்த பிளக்சுவேஷன் கணக்கில் எடுக்கக்கூடாது. நீங்க கணக்கு பார்க்கும்போது எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதான் கணக்கு எடுக்கும். ஸோ நீங்க இப்போ 1 லட்சம் இருந்துச்சுன்னா 1 லட்சம் ஜக்காத் கொடுங்க கணக்கு பண்ணி.
Before and after delivery, women go to their mother house for 4 or 6 months. In this, there is in Islam. இது என்ன பிரச்சனை? டெலிவரிக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, டெலிவரி முடிஞ்சு 4 மாசம் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, இது இப்படி போலாமா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல தெரியுது. அதாவது போற தப்பு கிடையாது. அதாவது ஒரு பெண் வந்து மாமியார் வீட்டில் மாமனார் வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும், ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதாவது என்னதான் இருந்தாலும் அம்மாவுடைய அன்பு அரவணைப்பு மாமியார்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால வந்து அந்த இந்த டைம்ல பிரெக்னன்ட் டைம்ல வந்து ஒரு பெண் வந்து அம்மா வீட்டுக்கு போறது, அங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறது, அங்க தாயுடைய அரவணைப்பு அன்பை பார்க்கறது எல்லாம் தப்பு கிடையாது. டெலிவரி ஆன பிறகும் உடனே வந்து முடியாது, ஒரு 2 மாசம் 3 மாசம் இருந்து குழந்தைகளாம் தரபியத்தை எடுத்துட்டு வருதுங்கிறது மார்க்கத்தில் எந்த இதையும் தப்பு கிடையாது. தாராளமாக இருக்கலாம், தப்பு இல்லை, தப்பு இல்லை. அக்கா மாப்பிள்ள இருக்கக்கூடாது அங்க. அங்க அப்படி போகும்பொழுது புருஷனும் பொருந்திக்கணும், புருஷன் அனுமதியோடு தான் போகணும், கணவனும் அதை புரிஞ்சிக்கணும், சூழ்நிலையை அறிஞ்சு பொருந்திக்கணும். அதெல்லாம் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி என்ன ஆனாலும் பரவாயில்ல என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிடக்கூடாது. சூழ்நிலை அறிஞ்சு 2 பேரும் நடந்துக்கணும். சரி, புருஷன் பாவம் சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவர் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காரு, தனியா கஷ்டப்படுறாரு, அப்ப புருஷனோட நிலைமை அறிஞ்சு பொண்ணு என்ன பண்ணும், சீக்கிரம் போறது பொருட்டு வந்துடணும். இது ஆக்சுவலி 2 பேரும் சேர்ந்து மனமொத்து செய்யக்கூடிய விஷயம் இது. I just married recently, should I give zakat for the gold of my wife? இல்ல, 1 வருஷம் ஆனாலும் zakat கொடுக்கணும். இப்பதான் மேரேஜ் ஆச்சுனாக்கா மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் zakat கொடுக்கணும். அடுத்து தம்மாம்ல கேட்டிருக்காரு, I gave bribe for a favor but realized it's haram and never used the service, but the guy is not returning the money. Can I deduct this money in my interest that was credit in my bank account? அப்பலாம் பண்ண முடியாதுங்க. இவரு பிரைப் கேட்குறது, கடன் லஞ்சம் கொடுத்துருக்காரு, வேலை நடக்கல, இப்போ அவன் பணத்தை திரும்ப தர மாட்டேங்கிறான், சரி நைஸா வட்டியோட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்வோட தௌபா செய்யுங்க, இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லி, அவ்வளவுதான். யூசிங் கிரெடிட் கார்டு இஸ் அலோட் இன் இஸ்லாம் ஆர் நாட்? கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டுங்கிறது எப்படின்னு சொன்னா, ஒரே வார்த்தையில் சொல்றதா, கௌரவத்துக்காண்டி கடன் வாங்கி கடனுக்காக கௌரவத்தை இழக்க வைப்பதுதான் கிரெடிட் கார்டு. கௌரவத்துக்காண்டி கடன் வாங்கிறது, முதல்ல கிரெடிட் கார்டு அது வாங்க இது வாங்க, அங்க ஸ்வைப் பண்ணு, இப்படி ஸ்வைப் பண்ணு, இப்படி ஸ்வைப் பண்ணு, ஸ்வைப் பண்ணி கடைசியில் கௌரவம் ஸ்வைப் ஆயிடும், கௌரவம் தேஞ்சு போயிடும். அப்போ கௌரவத்துக்காக கடன் வாங்கி பிறகு கடனுக்காண்டி கௌரவத்தை இழக்கிறது தான், கண்ணியத்தை இழக்கிறது தான் கிரெடிட் கார்டு. அது மட்டும் இல்ல, கிரெடிட் கார்டு என்பதே முழுக்க வட்டி பேசிஸ்ங்கிறதுனால அது கூடாது, ஹராம். டெபிட் கார்டு அது நீங்க செக் யூஸ் பண்ற மாதிரி, பேங்க்ல பணம் இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சோ அதனால அது கூட செக் யூஸ் பண்ற மாதிரி. கிரெடிட் கார்டு கூடாது, ஹராம், அது வட்டி பேசா இருக்கிறதுனால. Is it halal to invest in postal life insurance from one salary every month? Is it halal to invest in postal life insurance? அப்படின்னா என்ன இன்சூரன்ஸ் அது? எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் தானே, ஒன்று தானே, அது இன்சூரன்ஸ் தானே, வட்டி தானே தருவான். போஸ்ட் ஆஃபீஸ் வட்டி தர மாட்டானா? அப்புறம் என்னதை போட்டுக்கிட்டு? எல்லா இன்சூரன்ஸ் ஹராமுங்க, எல்லாமே வட்டி தான் தர்றான். அப்புறம் போஸ்டல் லைஃப் மட்டும் இல்ல, அவரு வட்டி தரல, வட்டி மாதிரி வேற என்னவோ தர்றாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதுல போட்டாலும் சரி வட்டி தான், ஹராம் தான். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மெடிசின் சேல்ஸ் அலோட் இன் இஸ்லாம் ஆர் நாட்? இதை பத்தி ஏற்கனவே சொல்லியாச்சு, வெப்சைட்ல பாருங்க. எம்எல்எம் பிசினஸ் பத்தி சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு விதமான சூதாட்டம், இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இது மெடிசின்ல மட்டும் இல்லை, எந்த பிசினஸுமே பண்ணக்கூடாது. மௌலானாஜி, நீங்க குரான் தஃப்சீர் புக் ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா ஏன் குரான் தஃப்சீர் எழுதக்கூடாது? அது ஒண்ணுதான் பாக்கி. Why don't you give bayan on Quran tafsir? Please consider this. Jazakallah khairan. Quran tafsir எழுதலனாக்க ஏற்கனவே நிறைய பேர் எழுதி நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, அவங்க சம்பாதிச்சிட்டு போட்டோம், நம்ம குறுக்க போய் போற வேண்டாம். குரான் தஃப்சீர் எழுதுற அளவுக்கு நான் ரொம்ப தகுதியான எல்லாம் கிடையாதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், குரான் தஃப்சீர் எழுதுற அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது, எனக்குள்ள அந்த திறமையும் கிடையாது. குரான் தஃப்சீர் இன்னைக்கு குரான் தஃப்சீர் வந்து தடி எடுத்தலாம், தண்டலுக்கான யார் வேணாலும் எழுதிட்டு போகலாம், தப்பு தவறுமா எழுதலாம், ஏதாவது டிஃப்ரெண்டா எழுதினா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகும், நல்ல விற்கும் அப்படிங்கிறதுக்காண்டி வாயில வந்ததெல்லாம் எழுதுறாங்க. உண்மையிலே குரான் தஃப்சீர் எழுதுவதற்கென்று ஒரு தனி திறமையும் தனி அறிவும் தனி தக்குவாவும் வேணும். அந்த அளவுக்கு திறமையோ அறிவோ தக்குவாவோ எனக்கு பத்தாது. அதனால குரான் தஃப்சீர் எழுதுற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. மார்க்க ரீதியாக குரான் விளக்கம் சொல்றது ஏற்கனவே தஃப்சீர்ல உள்ளதை கேட்டு சொல்றது, தஃப்சீர்ல உள்ளதை படிச்சு சொல்றது குரான் தஃப்சீர் பயான். அந்த பயான் பண்ணலாமா? அது ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை தோறும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது இடையில வந்து நமக்கு நிறைய வெளியூர் ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால அது நின்று போச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஆண்டுகளில் யோசிப்போம், இன்ஷா அல்லாஹ் அதை கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் Inshallah, I have made a niyat to make son as a hafiz and also as a dai. Can you please guide me to succeed in the niyat? Inshallah, Allah niyat கபூலாய் கொடுப்பான். இன்ஷால்லா நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. அந்த பிள்ளை எத்தனை வயசு, எந்த மதரசால சேர்க்கணும், எப்படி ஹாஃபிஸ் ஆக்கணும், அந்த விவரம்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன் இன்ஷால்லா.
If a person had 80 grams gold during last year Ramadan, it slowly increased and reached 100 grams during this Ramadan. How he should calculate zakat? அதேதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அது இப்ப என்ன கணக்கு பார்க்கும்போது எவ்வளவு இருக்குதோ அதான் சக்காத்து கொடுக்கணும். இல்ல உங்களுக்கு 80 கிராம் இருந்துச்சு இப்ப 60 கிராம் ஆயிடுச்சு சக்காத்து இல்ல. 80 கிராம் வந்து இப்ப இன்க்ரீஸ் ஆகி 100 கிராம் ஆயிடுச்சு 100 கிராம் சக்காத்து கொடுத்தாகணும். In prayer கிதாப் தொழுகை ஷாஃபி there are some duas. Can I read that duas after all prayers? அது என்ன துவான்னு சொல்லுங்க, அப்பதான் அது ஆதாரப்பூர்வமான, ஆதாரம் இல்லாதான் சொல்ல முடியும். புத்தாம் பொதுவா நீங்க ஒரு துவா இருக்குது அந்த துவா ஓதலாமா அப்படிங்கறத என்ன சொல்றது? அப்படிதான் ஒருத்தர் ஒரு முறை என்ன கேட்டாரு, ஹஜ்ரத் எங்க வீட்டுல வேலைக்கிழமை ராத்திரில பொம்பளைங்க எல்லாம் உட்காந்து சலவாத்து ஓதுறாங்க, ஓதலாமாண்டாரு. தப்பு இல்லைங்க, பொம்பளைங்க எல்லாம் கூடி உட்காந்து இன்னைக்கு பொம்பளை எல்லாம் கூடி சீரியல் பாக்குறதும் கேள்விப்பட்டிருக்கோம், உட்காந்து சலவாத்தா ஓதுறாங்க, தப்பு இல்லைங்க, சலவாத்து தப்பு இல்லைங்க அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் வந்து அது என்ன சார் நீங்க தப்பு இல்லைன்னு சொல்றீங்க, எனக்கு ஏதோ ஒரு நெருடலா இருக்குது அப்படின்றாரு. எங்க சலவாத்துல என்னங்க நெருடல் இருக்குது, சலவாத்தான ஓதுறாங்க. இல்ல சார் அது வேற மாதிரி ஓதுறாங்க அப்படின்றாரு. ஆஹா என்ன ஓதுறாங்க சொல்லுங்க அப்படின்ட்டாக்கா அப்புறம் எழுதி வாங்கிட்டு வந்தாரு என்ன சலவாத்துன்னு சொல்லி. என்னவா வெள்ளிக்கிழமை ராத்திரி வீட்டு மூலையில ஒரு ஆணி அடிப்பாங்களாம், அந்த ஆணில மல்லிகைப்பூ சுத்துவாங்களாம், அந்த மல்லிகைப்பூ மேல ஃபாத்திமா நாயகம் வந்து இறங்குவாங்களாம். இறங்கின உடனே அதுக்கு கீழே உட்காந்து சலவாத்து ஓதுவாங்களாம். இந்த சலவாத்து ஒரு சலவாத்து ஓதுனா 400 சலவாத்து ஓதுன நன்மையா, ஒரு சலவாத்து ஓதுனா 400 சலவாத்து ஓதுன நன்மையா. என்ன சலவாத்து? சல்லி 100 சலவாத்து 100 சொல்லி 100 சொல்லாம 100. இதான் சலவாத்தான். சல்லி 100 சலவாத்து 100 சொல்லி 100 சொல்லாம 100. நான் சொன்னேன் ஏங்க கஞ்சத்தனம், படிச்சு 100 படிக்காம 100 பார்த்து 100 பார்க்காம 100 சொல்லிட்டே போக வேண்டியதுல 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்கும்ல. அதனாலதான் எந்த பார்த்தோம் சலவாத்து நான் பாட்டு ஏமாந்து போய் சலவாத்து ஓதலாமே அப்படின்ட்டு. அப்புறம் இந்த புருடா சலவாத்து தெரியுது, டுபாக்கு சலவாத்து. அதனால துவான்னு சொல்லி பொத்தாம் பொதுவா கேட்கறாங்க, என்ன துவான்னு சொல்லுங்க, அது ஓதலாமோ ஓதக்கூடாது நான் சொல்றேன். Can we know the sex of baby while pregnant? Can we know the sex of baby? சரி, குழந்தையுடைய வயிற்றுல இருக்கும்போது குழந்தை என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்டா இன்னைக்கு நவீன கருவிகள் வந்துருச்சு, தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. நவீன கருவிகள்ல இன்னைக்கு ஸ்கேன் பார்த்து குழந்தை ஆண் குழந்தையா பெண் ஒரு ஆர்வ கோளாறு எனக்கு என்ன குழந்தை தெரியணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ஒன்று தப்பு கிடையாது. அந்த தெரிஞ்சுட்டு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது, தெரிஞ்சுட்டு தப்பான ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. தெரிஞ்சது தப்பு கிடையாது. என்ன என் ஹஸ்பண்ட் என்ன மாடர்னா இருக்க சொல்றார், தென் என்ன த்ரெடிங் 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 பண்ண சொல்றார். த்ரெடிங் என்னது? புருவட்ட ஐப்ரோ பண்றதா சொல்றார். பட் த்ரெடிங் இஸ் ப்ராஹிபிட்டட் இன் இஸ்லாம். ஹவு கேன் ஐ மேனேஜ்? அதாவது உங்க கணவனுக்கு புரிய வைங்க. அதாவது புருவத்தை சிறைக்கிறது பெண்களுக்கு ஹராம், கூடாது. கணவன் அதை செய்ய சொல்றாரு அப்படின்டா அவங்களுக்கு புரிய வைங்க. அதாவது இது வந்து மார்க்கத்தில் கூடாதுங்க, மார்க்கத்துக்கு உட்பட்டு இன்ஷால்லா நீங்க எப்படி இருக்க சொன்னா மாடர்ன் ட்ரெஸ் போடுறேன் அல்லது மேக்கப் பண்றேன் லிப்ஸ்டிக் போடுறேன் என்னென்ன போடுமோ எல்லாம் போடுறேன், பட் மார்க்கத்துக்கு முரணா வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. முஸ்லீம் 2 பேர் சேர்ந்து தொழில் செய்யும் பொழுது அல்லாஹ் பரக்கத் செய்வான் கூறினீர்கள். முஸ்லீம் அண்ட் காஃபிர் இருவரும் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலாமா? அப்படி செய்தால் அல்லாஹ் பரக்கத் இருக்குமா? ஜக்காத்து கொடுக்கும் முறை பற்றி கூறுங்கள். ஒரு நான் முஸ்லீமோட சேர்ந்து பிசினஸ் பண்ணும்போது நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ், அது பரக்கத்து இருக்கும். ஆனா அந்த நான் முஸ்லீமுடைய டாமினேஷன் ஆகி அந்த வியாபாரத்தில் எல்லாம் ஹராம் வர்றது, ஷிர்க், ஆயுத பூஜை கொண்டாடுங்கிறாரு நான் முஸ்லீமே, பிசினஸ் வந்து ஆயுத பூஜை கொண்டாடுங்கிறாரு, இவரும் கையை கட்டிட்டு பக்கத்துல போய் நிக்கிறாரு, இதெல்லாம் ஹராம். அவருடைய டாமினேஷன் ஷிர்க் பிதாத் ஹராம் அது எதுவும் வந்துடாம நான் முஸ்லீமோட வியாபாரம் பண்ணலாமா? தாராளம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஜக்காத் எப்படி கொடுக்கறது? ஜக்காத் உங்களுடைய ஷேர் என்னன்னு பார்த்து அதுக்கு மட்டும் ஜக்காத் கொடுக்கணும், அவருடைய ஷேர் கணக்கு கிடையாது. உங்களுடைய ஷேர் அது எவ்வளவோ அதுல எவ்வளவு லாபம் அதுக்கு மட்டும் கணக்கு பண்ணி ஜக்காத் கொடுத்துடணும். Before I sent question regarding IAS, my father will come with me. My contact number அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே இன்ஷால்லா உங்க ஃபாதர் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க இன்ஷால்லா. சகோதரி எங்க ஃபாதர் எல்லா இடத்துலையும் வருவார், கூட வருவாருங்கிறாங்க. உங்க ஃபாதர் என்ன வந்து சந்திக்க சொல்லுங்க, நான் இன்ஷால்லா உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் இன்ஷால்லா. மைக் இங்க பிடிச்சா என்னாச்சு மைக்கு? வேலை செய்தா? என்னாச்சு? ஆன் பண்ணு. இதுக்கு ஒரு பெர்மனன்ட் ஏற்பாடு பண்ண முடியாதா?
இஸ்லாம். அதாவது குத்பால வந்து மெம்பர் மேலே அரபியில் ஓதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. அதாவது மெம்பரில் வந்து அரபியில் தான் குத்பா ஓதணுமா, இல்லை இப்போ அரபி அல்லாத மற்ற பாஷையிலையும் ஓதலாமா அப்படின்னு சொல்லி பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் சஹாபாக்கள் காலத்திலையும் அரபு அல்லாத மக்களுக்கு மத்தியிலும் இஸ்லாம் பரவிச்சு. அப்படி அரபு அல்லாத மக்களுக்கு மத்தியில் இஸ்லாம் பரவும் பொழுது கூட அவங்க குத்பாவை அரபியில் தான் ஓதுனாங்களே தவிர மற்ற அந்தந்த பாஷைக்கு ஏற்ற மாதிரி ரீஜனல் பாஷையெல்லாம் அவங்க மாற்றிக்கல குத்பாவை. ஸோ தொழுகை எப்படி அரபியில் தான் ஓதணுமோ, நம்ம தொழுகை புரியணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் மகா பெரியவன், அப்புறம் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவன் தான் உலகத்தை படைத்து ரட்சித்தவன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களை சர்ச்சில் பாடுற மாதிரி பாடிட்டு இருக்க முடியாது. நம்ம விளங்குதோ இல்லையோ நம்ம குரான்ல அரபியில் தான் ஓதியாகணும். அதை விளங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம அரபியை தெரிஞ்சுக்கிட்டு விளங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அதே மாதிரி தான் குத்துபாவும். அதனால குத்துபா என்பது அரபியில் தான் ஓதணுன்றது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. சில அறிஞர் சொல்றாங்க இல்லை இல்லை நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்லையும் அங்கே அரபி ஜும்மா மேலே குத்துபா கொடுக்கலாம் என்பது. எனவே ஒரு மொஹல்லால ஒரு ஃபித்னா ஃபசாத் ஏற்படாத அளவுக்கு, குழப்பங்கள் ஏற்படாத அளவுக்கு என்னென்ன நடைமுறை இருக்குதோ அந்த நடைமுறை அப்படியே நம்ம நடைமுறைப்படுத்தலாம். பின்னால்தான் என்ன பண்ணுவோம், இந்த அரபியில தான் குத்துபா ஓதணும் அப்படிங்கிற நடைமுறை இருந்ததுனால சரி அப்போ அரபினா மக்களுக்கு புரியாது, அப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அந்த குத்துபால அரபியில் என்ன ஓத போறோமோ அதை தமிழ் டிரான்ஸ்லேஷன் மக்களுக்கு சொல்லிடலாம். இன்னைக்கு மக்கால என்ன நடக்குது, மக்கால மதினால என்ன நடக்குதுன்னா முதல்ல அரபியில குத்துபா ஓதிடுவாங்க, அரபுலாம் புரிஞ்சுப்பாங்க. மற்ற அரபு தெரியாத அந்த மக்கள் மற்ற ரீஜனல் லாங்குவேஜில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு ஏரியா கேரளாக்காரங்க ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் பெங்காலிங்க ஒரு 100 பேர் உட்காந்துருப்பாங்க, அங்க பாகிஸ்தான்காரங்க ஒரு 500 பேர் உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, என்ன குத்துபா கொடுத்தாரோ அரபியில அதனுடைய டிரான்ஸ்லேஷனை தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருப்பாங்க. தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் உட்காந்து என்ன பண்ணுவாரு, பாகிஸ்தான்காரங்களுக்கு உருதுல சொல்லுவாரு, பெங்காலிக்காரங்களுக்கு பெங்காலில சொல்லுவாரு, தமிழ்காரங்களுக்கு தமிழ்ல சொல்லுவாரு, கேரளாக்காரங்களுக்கு மலையாளத்தில் சொல்லிட்டு இருப்பாரு. சோ இது குத்துபா கிடையாது. இது தொழுகைக்கு பின்னாடி நம்ம விளக்கி கொடுக்குறோமே, இது குத்துபாவோ தொழுகையோ கிடையாது. அதே மாதிரி முன்னாடி ஜும்மா பயான் பண்ற பாருங்க, இந்த பயானோ இது குத்துபாவும் கிடையாது, குத்துபாவோட சம்பந்தப்பட்டதும் கிடையாது. இது வெறும் டிரான்ஸ்லேஷன், அவ்வளவுதான். ஒரு பயான் நம்ம என்ன சொல்ல போறோங்கிறத முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்லேஷன், அவ்வளவுதான். இதுக்கும் குத்துபாவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. சில பேர் இது தப்பா புரிஞ்சுட்டு அதுல 3 குத்துபா, கீழே 2 ஒரு குத்துபா, மேல 2 குத்துபா, ரசூலுல்லாஹ் 2 குத்துபா தானே சொல்லி கொடுத்தாங்க, இதுல 3 குத்துபா சொல்றாங்க அப்படின்னா இது 3 குத்துபா கிடையாது. இதுக்கும் குத்துபாவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இமாம் எப்ப மெம்பர்ல இருந்து ஏறுறாரோ அப்பொழுது அந்த குத்துபாங்கிறது ஆரம்பமாகுது. இது நம்ம சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்லேஷன், அவ்வளவுதான். இதே நீங்க மலேசியால பாத்தீங்கன்னா, மலேசியால புர்னேல எப்படி இருக்குன்னு சொன்னா, அங்க லொஹருடைய வக்தே 1:30 மணிக்கு தான் வரும். லொஹருடைய வக்தே 1:30 மணிக்கு தான் வக்தே வரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கடா, 1 மணிக்கே பயான் ஆரம்பிச்சிருவாங்க. 1 மணிக்கே பயான் ஆரம்பிச்சிருவாங்க. பாங்கு சொல்லாம, பாங்கு சொல்ல மாட்டாங்க, இக்காம சொல்ல மாட்டாங்க, ஒண்ணும் நடக்காது. வெறும் பயான் ஆரம்பிச்சிருவாங்க கீழே நின்றுகிட்டே 1 மணிக்கு பயான சொல்லிட்டு 1:30 மணிக்கு வக்து வந்ததுக்கு அப்புறம் தான் பாங்கு சொல்லிட்டு இமாம் மெம்பர் மேல ஏறுவாரு. மெம்பர் மேல ஏறினவன ஒரு பாங்கு சொல்லுவாங்க, சொல்லிட்டு தொழ வைப்பாங்க. இது மலேசியால உள்ள நடைமுறை. பைத்துல் முகத்தஸ்ல எப்படி தெரியுமா, பைத்துல் முகத்தஸ்ல நான் பார்த்திருக்கிறேன். அங்க பயான் எப்படின்னா காலைல 10 மணிக்கே பயான் ஆரம்பிச்சிடும். காலைல 10 மணிக்கே பயான் ஆரம்பிச்சிடும். மக்கள் வந்துருவாங்க, 10 மணிக்கெல்லாம் பள்ளியாசல் வந்துருவாங்க. 10 மணில இருந்து 10:30 வரைக்கும் ஒரு ஷேக் பயான் பண்ணுவாரு. 10:30 இருந்து 11 வரைக்கும் ஒரு ஷேக் பயான் பண்ணுவாரு. 11 11:30 12 வரைக்கும் ஒரு ஷேக் பயான் பண்ணுவாரு. இப்படி 4-5 ஷேக்மாருக்கு பயான் பண்ணி கடைசியா என்ன பண்ணுவாங்க, அதை மெம்பர் மேல ஏறி குத்துபா கொடுப்பாங்க. அங்க அப்போ 5 ஷேக் கொடுத்ததுனால 5 குத்துபான்னு சொல்ல முடியுமா? இது ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கு மத்தியில் அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடப்பு. குத்துபா என்பது மெம்பர் மேல ஏறி கொடுப்பதும் அந்த மெம்பர்ல இருந்து குத்துபா கொடுப்பதும் அதுக்கப்புறம் தொழுகை நடக்கிறது தான் முக்கியமே தவிர இந்த அதுக்கு முன்னாடி நடக்கிற பயானோ பின்னாடி நடக்கிற பயானோ இது குத்துபால சேராது. குத்துபா ஒரு ஆளும் தொழுகை ஒரு ஆளும் நடத்தலாமா அப்படின்னா, நபிஸல்லல்லாஹு சுன்னத்து குத்துபா யார் கூட அவங்களே தான் தொழுகை நடத்தணும். அதான் ரசூலுல்லாஹி சுன்னத்து. எப்பமாவது குத்துபா கொடுத்து இறங்கும்போது இமாமுக்கு தலை சுத்திருச்சு, ஒரு மயக்க மாதிரி வந்துருச்சு, அதனால இமாம் மயக்கம் அடிச்சு ஆஸ்பத்திரி போயிருக்கார், வரட்டு அதோட தொழிலாம் உட்கார்ந்து முடியுமா? சரி டக்குனு இருக்கிற யாராவது பண்ணிக்கலாமா? ஒரு எமர்ஜென்சி நடத்திக்கலாம், தப்பு கிடையாது, ஹராம்லாம் கிடையாது, தாராளமா செய்யலாம். செஞ்சு தொழுகை கூடிடும் எமர்ஜென்சிக்கு. மற்றபடி சுன்னத்து என்னன்னு சொன்னா, இமாம் யார் குத்துபா விடுறோம் அவங்களே தொலை வைக்க தான் சுன்னத்து. பல தடவை சொல்லியாச்சு, கூடும். ஆமா, யாரும் சில மட்டும் தான் ஓதணும். அது ஒரு 3ஆவது ரக்காத் சின்ன சூரா ஓதக்கூடாது, எழுச்சி தொழுதுறணும் அதை. ஆமா ஆமா. இஸ்லாம்
அந்த இமாம்கள்ட்ட கேட்கணுங்க. இமாம்கள் இன்னைக்கு ஹக்க சொல்ல முடியல, அவர்களுடைய குரல் வழி நெரிக்கப்படுது. ஏதாவது இமாம் ஹக்க சொன்னார்னா உடனே அவர் பள்ளியில் தூக்கிடுறாங்கிற விவரத்தெல்லாம் சொன்னோம். சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, அப்படி ஹக்க சொன்னா நம்மளுக்கு பிரச்சனை வருதுங்கிறதுக்காண்டி ஹக்க சொல்லாம இருக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், ஹக்க சொல்லாம இருக்கலாமான்னு இமாமை பத்தி கேட்கறதுக்கு பதிலா ஹக்க சொல்ற இமாமை குரல் வழி நெரிக்கலாமான்னு முத்தவழியை பத்தி கேட்குறீங்களா? இப்படி ஹக்க சொல்ற இமாம நீங்க குரல் நடிக்கிறீங்களே, ஒரு இமாம ஹக்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே அப்படி முத்தவழியை பார்த்து கேளுங்க. அதெல்லாம் முதல் தப்பு. எனவே அது அவருடைய தக்வா, அவருடைய பேணுதல், அவருடைய அல்லாஹ் நம்பிக்கையை பொறுத்தது. அது அப்படி மறுத்தாருன்னா ஹக்க சொல்லாம இருந்தாலும் அது அவருடைய குற்றம் தான், தப்பு தான் அது. கொஞ்சம் சத்தமா எல்லாரும் கேட்கணும். பெருநாள் தொழுகை பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி, ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவி தான் ஃபுல்லா தொழுது இருந்தாங்க மத்த தொழுகைகளை. அந்த மஸ்ஜித் நபவிங்கிறது எவ்வளோ நன்மைன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலாத்துன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா அல்ஃப் மர்ரா இல்லா மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட என்னுடைய இந்த பள்ளியில தொழுவது, ஒரு ரக்காத் தொழுவது 1000 மடங்குகள் மேலானது, 1000 மடங்குகள் மேலானது மஸ்ஜிதுல் ஹராமை தவிர, காபத்துல்லாவை தவிர அப்படின்னாங்க. அப்ப காபத்துல்லாவிலே தொழுவதுக்கு 1,00,000 நன்மைனா அதற்கு அடுத்த நன்மை மஸ்ஜித் நபவிக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவது. ஆனால் பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் நபவியையே இழுத்து பூட்டிட்டு திடலுக்கு தான் போனாங்க. அப்ப மஸ்ஜித் நபவியில தொழுவது 50 மடங்குகள் மேலானது, 1000 மடங்குகள் மேலானது, 50,000 மடங்குகள், 50,000 ரக்காத் தொழுது நன்மை 1000 மடங்குகள் மேலானது ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா கூட பெருநாள் தொழுகைன்னு வரும்பொழுது ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியை இழுத்து பூட்டிட்டு திடலுக்கு தான் போய் தொழுதுறாங்க. அதனால திடல்ல தொழுவது, பொது இடத்துல தொழுவது தான் பெருநாள் தொழுகையை பொறுத்த ரசூலுல்லாஹ் முக்கியமான சுன்னத். அதனால ஒவ்வொரு ஊர்ல அந்த காலத்துல இருந்துச்சு, ஒரு ஊர்ல 5 பள்ளியாசல் இருந்தா 5 பள்ளியாசல் மக்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு திடலுக்கு வருவாங்க, ஈதுகால் இருக்கும். இன்னைக்கு நிறைய ஊர்ல ஈதுகால் இருக்குது. ஈதுகால தொழுவது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. அந்த அடிப்படையில் ஈதுகால் தொழுவது ஏற்றமானது. அதனால நாம என்ன பண்றோம், ஒவ்வொரு பெருநாளைக்கும் நம்ம பள்ளியை க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்துல திடலுக்கு போறோம். ஏதாவது திடல் கிடைக்காதா அங்க போய் தொழுவ மாட்டோமா அப்படின்னு சொல்லி. சோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஈதுகால போய் தொழுவது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியே பூட்டிட்டு போயிருக்கிறாங்க. பெண்கள் வரலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்காவுக்கு பெண்கள் ஆண் துணையோட வர அனுமதிக்கிறாங்க. உங்களுடைய கணவன்மார்களோடு அந்த துணையோட அவங்க தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து தொழுவறதுக்கும் ஆண்களை பின்பற்றி அவங்களும் தொழுவறதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்காங்க. சில சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வச்சுட்டு ஹுத்பா முடிச்சிட்டு பெண்களுக்கும் தனியா பயான் பண்ணியிருக்காங்க. அதனால அதெல்லாம் கூட மார்க்கத்தில் உண்டுதான். இஸ்லாம் இஸ்லாம் குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி தான் ஓதணுமா, தஜ்வீத் இல்லாம ஓதக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. தஜ்வீதோட தாங்க ஓதணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை அது இறக்கப்பட்ட தர்தீல் முறையோடு, அது இறக்கப்பட்ட சரியான முறையோடு குர்ஆனை ஓதுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதனால குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உமிர்து அன் அக்ரால் குர்ஆன சபஅல் மசானி, நான் 7 முறைகளில் குர்ஆன் ஓத எனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது குர்ஆன் என்பது தஜ்வீத் முறை, அது அரபி மொழி, அதற்கென்று உள்ள அந்த சட்டங்கள் தான் தஜ்வீதுங்கிறது. தஜ்வீதோட ஓதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. தஜ்வீதோட ஓத ட்ரை பண்ணோம். தஜ்வீதுங்கிறது ஒரு பெரிய அப்படியா தஜ்வீதா அது அவ்வளவு பெருசா அப்படிலாம் ஒண்ணு நினைக்காதீங்க. சாதாரணமா ஒரு 2 மணி நேரம் நீங்க செலவு பண்ணா போது நீங்க தஜ்வீது கத்துக்க முடியும். ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணா போதும் ஒரு பேசிக் தஜ்வீது ஈஸியா கத்துக்க முடியும். நாம அந்த தஜ்வீதுனால என்னன்னு தெரியுதுல, நமக்கு தஜ்வீது முறையும் தெரியுதுல, அதனால ஏதோ வாயில அந்த இதான் குர்ஆன் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா தஜ்வீது முறை இல்லாம குர்ஆன் ஓதினா குர்ஆனுடைய அர்த்தங்கள் நிறைய பிழையாயிப்படும், நிறைய தப்பு தப்பா வரும். நான் அடிக்கடி எங்க அசத்துவம் சொல்லுவாங்க, ஓதும் போது குர்ஆன் சில பேர் ஓதுறத பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னா, யா அல்லாஹ் அந்த குர்ஆன் நான் கொண்டு வரல அப்படின்னு போயிடுவாங்களாம். அப்ப அந்த மாதிரி குர்ஆன் இறங்கணும் ஒண்ணா இருக்கும், ஓதுறது ஒண்ணா இருக்கும். அந்த மாதிரி ஓதக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் தஜ்வீத் ஓத கத்துக்கணும். தஜ்வீத் எங்க சொல்லி கொடுத்தாலும் போய் கலந்துக்குங்க. அதுக்கு அதிகமான நேரம் தேவையில்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுக்கு செலவழிச்சா நீங்க பேசிக் தஜ்வீத் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அலைஹிஸ்ஸலாம். வியாபாரத்தை எப்படி முன்னேற்றணுங்கிறதெல்லாம் அந்த 10 நாள் வியாபாரத்தில் வியாபார ஒழுக்கங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன்.
நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, கஸ்டமரை அட்ராக்ட் பண்ற மாதிரி போடுங்க. நான் சொல்றது அதாவது கல்யாண வீட்டில் சீரியல் லைட் போடுறது ஹராம், அது வந்து அனாச்சாரம். அதே உங்களுடைய கடைக்கு, வியாபார கடைக்கு சீரியல் லைட் போடுங்க, இது இன்வெஸ்ட்மெண்ட். இது இன்வெஸ்ட்மெண்ட். ஒருத்தர் துணி கடை வச்சிருக்காரு, தன்னுடைய துணி கடைக்கு நல்ல ஜிகு ஜிகு லைட் போட்டு அலங்காரம் பண்ணி அட்ராக்ட் பண்றதுன்னா இது இஸ்ராஃப் இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து அதே மாதிரி கல்யாண கடிதம் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டு கார்டு போடுறது, இது இஸ்ராஃப், வீணரையும். ஆனா நீங்க கஸ்டமரை அட்ராக்ட் பண்றதுக்காண்டி நீங்க நல்ல ஷைனிங் பேப்பர்ல பல ஷைனிங் போட்டு நோட்டீஸ் போட்டு கொடுக்குறீங்க, இது இன்வெஸ்ட்மெண்ட். இது அப்ப அதனால வித்தியாசப்படுத்தணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ராஃப், வீண்வரைங்கிறது கிடையாது. நீங்க அந்த வியாபாரத்தை பெருக்குவதற்காக என்னென்ன செலவு பண்றீங்களோ எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்ப அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கஸ்டமர்களுக்கு நீங்க வந்து சலுகைகள் கொடுங்க, அல்லது வந்து அவங்களுக்கு ஏதாவது பரிசுகள் கொடுங்க, அல்லது ரிடக்ஷன் சேல் போடுங்க. இந்த மாதிரிலாம் போட்டு கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணி அது செய்யறதை விட்டுப்புட்டு இது துக்கான் ஒரு மக்கானுக்கு பரக்கத் கேளியே, துக்கானுக்கு மக்கானுக்கு பரக்கத் வந்துருமா அந்த சீட்டை மாட்டி வச்சா, இது வந்து ஏமாத்து பேர் வரைக்கும் ஃப்ராடுங்க. நீங்க ஏமாறுற வரைக்கும் ஏமாத்தம் இருக்குதான் செய்வான், ஏமாத்திட்டு தான் இருப்பான் உங்களை. நீங்க ஏமாறுறீங்க. நமக்கு ஈமானுடைய ஊசலாட்டம், ஈமானுடைய தடுமாற்றம் வந்து இந்த மாதிரி வந்து இதெல்லாம் மாட்டி வச்சா பரக்கத்து வந்துடும். கடையில பால் அடைஞ்சு பேருக்கும், லைட் கூட ஒழுங்கா இருக்காது, கஸ்டமர் உள்ள வந்தாலும் பூது பங்களா மாதிரி பயந்து ஓடி போயிடுவான், அதை சரி பண்ண மாட்டான். துக்கான ஒரு மக்கானுக்கு பரக்கத் கீழே மாட்டி வச்சிருப்பான். என்ன பிரயோஜனம்? நான் ஒரு நண்பர் அப்படித்தான் ஒரு முறை ஒரு இஸ்லாமிய மாநாட்டுக்கு போயிருக்கும் பொழுது அங்க திக்கான ஒரு மக்கானுக்கு பரக்கத் கீழே வச்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ நான் அவர்கிட்ட போய் பக்கத்துக்கு எவ்வளோ பாய் அப்படின்ட்டேன். 10 ரூபா பாய் அப்படின்ட்டாரு. அப்படிங்களா, வாங்கி பார்த்தா அதில் கைதி நம்பர் மாதிரி 4038 3038 சதுரமா போட்டு நம்பரா போட்டு வச்சிருந்தது. அப்படியே பாய் இது என்ன பாய் பிரயோஜனம் அப்படின்னா, பாய் வீட்டில் போய் மாட்டுங்க பாய், பரக்கத்து கொட்டும் உங்களுக்கு அப்படின்ட்டாரு. சரி பாய் இது எவ்வளோ 10 ரூபாயா? அப்படியே பேசிக்கிட்டே என்ன பண்ணா அவருடைய பேச்சுக்கு வந்தேன். நீங்க என்ன பாய் இங்க பெர்மனண்டா கடை போடுறீங்களா இல்ல ஒவ்வொரு இடத்தையும் மாறி போடுவீங்களா பாய் அப்படின்னு. இல்ல இது பெர்மனண்டா எங்க பாய் போடுறது, எங்கெங்கெல்லாம் மாநாடு நடக்குது அங்கெல்லாம் போடுவேன். அப்படியா, எவ்வளவு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும்? என்ன ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா கிடைக்கும் பாய். இப்படி பேசிக்கிட்டு அவருடைய குடும்பத்தை ஆடை ஏன் பாய் கேட்குறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம் பாய், என்னப்பா இதை ஒழுத்தமா ஓட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், ஒன்னு வாங்கிட்டு போனா என் வீட்டுக்கு துக்கான மக்கான் பரக்கத்து வருகிறீங்க, 1000 வச்சிருக்கிறியே உன் வீட்டுக்கே வரல. நீ 1000 காப்பி அடிக்க வச்சிருக்க துக்கான மரக்கானுக்கு பரக்கத் கேளியே, நீ வீட்டை பூரா ஒட்டி விட வேண்டியது, கதை பூரா ஒட்டி விட வேண்டியது, உனக்கு ஏன் பரக்கத்து வரல? அப்ப எனக்கு நான் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போட என் துக்கானுக்கு மக்கானுக்கு பரக்கத்து வந்துடும். பாய் நீங்க நஜாத்தா பாய், நீங்க ஆமா நஜாத்தா பா அப்படின்னு வந்துட்டேன். அப்போ அந்த மாதிரி இது ஏமாற்று பேர் வழிகள். இது நம்ம ஆளுங்க ஏமாறுறாங்கடா. இதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா, ஏதாவது துக்கான மக்கானிகள் இதை மாட்டி தொலைக்கிறான்னு வைங்க, பக்கீர்சா வந்து அவங்க கையில சந்தனத்தை கூட செவுத்துல அடிக்க சொல்றான், வீட்லயும் கடையிலையும். பக்கீர்சா அவன் தப்சை அடிச்சுக்கிட்டு பச்சை தலைப்பா கட்டிக்கிட்டு 5-10 கொடுத்து அவன் வாங்கிட்டு போறவன், அவன் நான் கையில சந்தனத்தை கொடுத்து வீடுகளை பாத்துறீங்களா, சந்தனத்தை கொடுத்து அதை முக்கி அந்த பக்கீர்சா அடிக்கணுமா? ஏன் பக்கீர்சா அவர் வீட்டுல அடிச்சு அவர் வீட்டை வரத்தாக்கி விடுதுன்னு ஏன் தப்சை அடிச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு வர்றாரு? அப்ப இதெல்லாம் காஃபிருடைய கலாச்சாரம், காஃபிருடைய மூடப்பழக்கம். ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாத மிக பெரும் பாவங்களில் ஒரு பாவம் இதெல்லாம். ஈமானே போயிடும் இப்படி பண்ணா. அல்லாஹ் மேல தவக்கல், அல்லாஹ் மேல நம்பிக்கை போயிடும். புரியல? தமிழ்நாடு காப்பீடு திட்டம், இன்சூரன்ஸ். இங்கிலீஷ சொல்லுங்களேன், தமிழ்ல புரிய மாட்டேங்குது. சொல்றேன், அன்னைக்கே சொன்னேன். அதாவது இன்சூரன்ஸ் பத்தி பேசும்போது சொன்னேன், வியாபார ஒழுங்குகளை பத்தி பேசும்போது டீட்டெயிலா சொன்னேன். இன்சூரன்ஸ் வந்து 100க்கு 100 ஹராம். இன்சூரன்ஸ் எத்தனை வகை, எந்தெந்த வகை எல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், இந்த எல்லா இன்சூரன்ஸுமே ஹராமு. அதுல ஒண்ணுதான் இந்த கலைஞர் காப்பீடு திட்டம். இதுல என்ன பெரிய கொடுமைண்டா, அந்த கலைஞர் காப்பீடு திட்டத்தை நடத்துறவர் யாருன்னா தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு சீதேவி முஸ்லீம். அதை பத்தி சொன்னேன். அந்த முஸ்லீமுக்கு 1000 ஹலாலான பிசினஸ் இங்கேயும் துபாயிலையும் அபுதாபிலையும் 1000 ஹலாலான பிசினஸ் இருக்குது. ஆனா அவங்களுக்கு அந்த ஹராம் இருந்தாதான் திருப்தியா இருக்கும் போல தெரியுது. இந்த ஹராமை அவங்களும் கவர்மெண்ட் கை கோத்துக்கிட்டு மக்கள்கிட்ட நடைமுறைப்படுத்துறாங்க. இது யார் செஞ்சாலும், எந்த முஸ்லீம் செஞ்சாலும் சரி, கலைஞர் காப்பீடு திட்டமா இருந்தாலும் சரி, அல்லது அம்மா காப்பீடு திட்டம், எந்த காப்பீடு திட்டமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஹராம். இன்சூரன்ஸ் எல்லாமே ஹராம். அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நீ இஸ்லாத்து வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 6 மாசம் ஆச்சா? சரி, வெரி குட். சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்துக்கு புதுசா வந்த சகோதரர் கேட்கிறாரு, நான் கூட்டுதுவா செய்யறது மார்க்கத்துல கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. இது ஒரு முஸ்லீம் இருந்தா சொல்லியிருக்க மாட்டேன், சொல்லி சொன்ன போதுங்க அப்படின்னுருவேன். இவர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்துருக்காரு, விவரம் தெரிஞ்சுக்கான்னு கேட்கறாங்க.
அதாவது துவாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, உங்களுடைய ரப்பை பணிவாகவும் அமைதியாகவும் கேளுங்கள் அப்படிங்கிறான். ஆகவே ரப்பிட்ட நம்ம கேட்கும் பொழுது ரொம்ப பணிவாகவும் ரொம்ப அமைதியான குரல் தான் அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்கணும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. ஆனா சில அக்கேஷன்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜமாத்தா துவா செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்களும் அதுல கலந்துருக்காங்க. சஹாபாக்கள் அதில் கலந்துருக்காங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் துவா, மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சதாகவும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அதை கலந்துக்கிட்டு தான் அல்லாஹ் சொல்லிட்டு கது உஜீபத் தாவத்துஹுமா, அந்த ரெண்டு பேரோட துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுங்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தான் துவா செய்றாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அதை கலந்துக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரெண்டு பேரோட துவா ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிறான். இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை வச்சு பார்க்கும் பொழுதும் வேறு சில ஹதீஸ்களை வச்சு பார்க்கும் பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சம்பவங்கள்ல சில அக்கேஷன்கள்ல ரசூலுல்லாஹ் துவா செஞ்சிருக்காங்க, சஹாபாக்கள் துவால கலந்துருக்காங்க. அந்த அடிப்படையில் பொதுவான இடங்கள்ல பொதுவான நேரங்களில் அது இப்போ இந்த வித்திர் இருக்குது, வித்திரில் குனூத் இருக்குது. இந்த குனூத்லாம் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்களில் சத்தமாக ஓதி இருக்கிறாங்க, பின்னாடி சஹாபாக்கள் அந்த துவாக்களை கலந்துருக்காங்க, குனூத்துல துவாக்களை கலந்துருக்காங்க. அந்த குனூத்து துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் கேட்டிருக்காங்க, அதில் சஹாபாக்கள் கலந்துக்கிட்டு ஆமீன் சொல்லிருக்காங்க. இன்னைக்கு ஹரம்லே மஸ்ஜித் ஹரம்லே அந்த மாதிரி சுன்னத்தில் நடந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு சில சம்பவங்களை முன்னிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் கலந்துருக்காங்க. ஆனால் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இன்னைக்கு துவாங்கிற பேர்ல இமாம் சத்தமா துவா ஓத அவர் எங்கெங்கெல்லாம் மூச்சு விடுறாரு அங்கெல்லாம் நம்ம ஆமீன் சொல்லணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் சுன்னத்துல இல்லாத காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு தரல, ரசூலுல்லாஹ் சொல்லியும் காட்டல. ஃபர்லான தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரண்டு துவாக்கள் ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்படாது. இரண்டு நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படாது. ஒன்று ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் துவா, இன்னொன்று ஜௌஃபல் லைல் நள்ளிரவில் தஹஜ்ஜுதில் கேட்கப்படும் துவா. இந்த ரெண்டு துவா அல்லாஹ்வுடைய நிராகரிப்பே கிடையாது, உடனே கபூலாகுன்றாங்க. அப்ப அந்த மாதிரி துவாவை நாம அல்லாஹ்வுக்கு அந்த துவா கபூலாகக்கூடிய அந்த ஃபர்லான தொழுகை நாம தான் துவா கேட்கணுமே தவிர இமாம் ஏதோ சத்தமா துவா செஞ்சுட்டே இருக்காரு நம்ம பின்னாடி ஆமீன் ஆமீன் சொல்லணும் அப்படி ரசூலுல்லாஹ் ஷரியத்துல ரசூலுல்லாஹ் சுன்னத்துல இடம் இல்லை. ஆனா இன்னைக்கு நடைமுறையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நான் சொல்றது இமாமுக்கு 5 புள்ள இருக்கும், யா அல்லாஹ் எனக்கு புள்ள போதும் அல்ல அப்படிங்குவாரு. ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் புள்ளையே இல்லாம இருக்கும், அவர் ஆமீன்குவாரு, என்ன சொல்றதுன்னு தெரியாம. அப்ப இமாமுடைய தேவை வேற, அவர் தேவைக்கு அவர் கேட்பாரு, உங்க தேவைக்கு நீங்க கேளுங்க. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. இந்த கூட்டு துவா என்று சொல்லக்கூடிய சத்தம் போட்டு துவா செய்யறதும் பின்னாடி ஆமீன் சொல்றதும் இந்த நடைமுறையை எப்போ நிறுத்திருக்கலாம் மக்கள்கிட்ட சொல்லி. என்னைக்கு இந்த தூய்மைவாதிகள் கூட்டு துவா ஹராம் ஷிர்க் பிதாத் அந்த இமாம் பின்னாடி தொழக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, இமாமுக்கு கோவம் வந்துச்சு, ஏன் பின்னாடி தொழுது நீ யாரா ஓத்தா செய்வோம் போ அப்படின்னு ஆயிப்போச்சு. அது இது ஈகோனால இப்படி ஆயிப்போச்சு தவிர இல்லை என்றால் இந்த கூட்டு துவா என்பது கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தப்பட வேண்டிய ஒரு வழக்கம் இது. அலைக்கும் சலாம். ஆமா, அந்த நிபந்தனை தான். ஐஏஎஸ் ஆற வரைக்கும் ஹஸ்பண்ட் தாப்பனாரு, ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட தான் அவங்க போகணும், ஹஸ்பண்டோட தான் வரணும். எங்கேயும் ஏதாவது ஒரு மீட்டிங்கு போறாங்க அல்லது ஒரு செமினாருக்கு போறாங்க அல்லது எங்கேயா போறாங்க, தன்னுடைய ஆண் துணை இல்லாமல் போகக்கூடாது. அவங்க இது மார்க்கத்துக்கு எந்த விதத்திலும் அனுமதி கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தா மட்டும் தயவு செய்து சகோதரிகள் ஐஏஎஸ் படித்து ட்ரை பண்ணுங்க. அலைக்கும் சலாம். கேக்குது, சொல்லுங்க. பருவமடையாத தொலை வைக்கலாமா? எத்தனை வயசுல தொலை வைக்கலாம்? சொல்றேன். அதாவது இதுல அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு 6 வயசு பையன் தொலை வச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது. 6 வயசு பையன் கூட தொலை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. சோ எனவே விவரமான தொழுகையினுடைய சட்டங்கள் தெரிந்த ஒரு சிறுவன் தாராளமாக தொலை வைக்கலாம். அதுக்கான 4 வயசு பையன் நிக்க வச்சு நீ தொலை வைப்பானா அவன் எழுச்சி ஓடி போயிடுவாங்க சஜிதால போட்டு. அவன் விளையாட்டு பிள்ளை தூக்கி நீ தொலை வைண்டாக்கா உங்க எல்லாத்தையும் சஜிதால போட்டு அவன் எழுச்சி ஓடி போயிடுவான், நீ சஜிதாலே கிடக்க வேண்டியதான். அப்புறம் அவன் எழுப்புற வரைக்கும். அப்ப அதனால அப்படி விளையாட்டு பிள்ளைகளை வச்சு தொலை வைக்க கூடாது. கொஞ்சம் விவரமா இருக்கிறாரு, நீங்க சொல்ற மாதிரி ஹாஃபிதா இருக்கிறாரு, குர்ஆன் மன்னம் பண்ணிருக்கிறாரு, குர்ஆன் அவருக்கு தொழுகையுடைய மசாயில்கள் சட்டத்திட்டங்கள் தெரியும் அப்படிங்கிற அந்த விவரமான பிள்ளைகள் 10-12 வயசு விவரமான பையனை தாராளமாக தொலை வைக்கலாம், தப்பு கிடையாது. பருவமடையாட்டாலும் பரவாயில்லை. சோதனை வருதா? இன்னமா அவுலாதுக்கும் அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னத்துன்னு வருது. அந்த ஆயத்து எங்க வருதுன்னு கேக்குறீங்களா?
மனைவிமார்கள் இல்லை, குழந்தைகளும் செல்வங்களும் வருது. நேற்று சொன்னா அதுக்கு விளக்கம் சொன்னேன். நேற்று பையன் அதுக்கு விளக்கம் சொன்னேன். அந்த ஆயத்தை தான் முதல்ல ஆரம்பிச்சு நேற்று ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன வேணும் உங்களுக்கு, அதை நேற்று விளக்கம் சொன்னேன். அதுக்கு அதாவது ஒரு ஆண்மகனை பொறுத்தவரை அவன் செல்வம் எப்படி அவனை அல்லாவை விட்டு அவனை மறக்கடிச்சிருமோ அதே மாதிரி குழந்தைகளும் அவனை அல்லாவுடைய சிந்தனை விட்டு மறக்கடிக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க பாக்குறோம்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு துனியா 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 சம்பாதிக்கிறான். தொழுவுறது இல்லை, வணங்குறது இல்லை, ஹராம் ஹலால் பார்க்கறது இல்லை, அல்லாவுடைய பயம் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு பணம் சம்பாதிக்கணும், எதுக்காண்டி என் பிள்ளைங்க நான் கஷ்டப்பட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நான் தான் படிக்காம இருந்தேன், என் பிள்ளை நல்ல காலேஜில் படிக்கணும். அப்போ அதுக்காண்டி தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தன்னுடைய செல்வங்கள் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காண்டி எந்த ஹராமையும் செய்ய துணிடாம இருக்கு. அதுதான் அல்லாஹ் ஃபித்னாங்கிறான், குழப்பம்னு சொல்றான். வலைக்கும் ஸலாம். சொல்லுங்க, புரியல. சொல்றேங்க, ஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்து தவாஃபுல் விதா, அதாவது கடைசியா செய்யக்கூடிய தவாஃப் தான் வந்து தவாஃபுல் விதான்னு சொல்லுவாங்க. அந்த தவாஃபுல் விதா நேரத்தில் பெண்களுக்கு வந்து மென்சஸ் ஆச்சுன்னா மார்க்கமே சொல்லுது அவங்க தவாஃபுல் விதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தவாஃபுல் விதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தவாஃபுல் இஃபாலா வேற, தவாஃபு ஜியாரான்னு சொல்லுவாங்க. அந்த தவாஃப் கண்டிப்பா செஞ்சாகணும். மென்சஸ் ஆயிட்டா கூட அவங்க கிளியர் ஆகிற வரைக்கும் சுத்தமாகிற வரைக்கும் இருந்து, அவங்களுக்கு விசா முடிஞ்சா கூட ஹஜ் மிஷன்ல போய் பார்த்து அவங்க விசாவை இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க இருந்து தவாஃபு ஜியாரா செஞ்சா தான் புருஷ மனைவி ஹலால் ஆகும், இல்லைன்னா ஹலால் ஆகாது. இது தவாஃபுல் விதா. தவாஃபுல் விதாங்கிறது லாஸ்டா விடைபெறும்போது செய்யக்கூடிய தவாஃப். இந்த தவாஃப் செய்யற நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து மென்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஷரியத்தே சொல்லுது அந்த பெண்ணுக்கு வந்து தவாஃபுல் விதா வாஜிப் இல்லை, அவசியம் இல்லை, அவங்க அப்படியே துவா செஞ்சு கிளம்பிடலாம். ஆனா சில பெண்கள், விவரம் தெரியாத பெண்கள் என்ன பண்ணுனா, ஐயோ நான் கடைசியா காவத்துலாவியாவது போய் பார்த்தாகணும் அப்படின்னு அடம் முடிச்சு ஹரமுக்குள்ள வர முயற்சி பண்றா. இது ஹராம் கூடாது. சில பேர் மொட்டை மாடி வழியா, மொட்டை மாடி ஹரம் தான், அது மொட்டை மாடி ஹரம் உள்ள வந்து தான் மொட்டை மாடிக்குள்ளேயும் போகணும். அதனால ஹரமுக்குள்ள வர்றதோ மொட்டை மாடி வழியா காபத்துல பாக்குறதோ கூடவே கூடாது. அவன் கடைசியா பார்த்தா வீட்டுக்கு வந்து டிவியில பாத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். நேரில் போய் காபத்துல பார்க்க கூடாது, ஹரத்துக்குள்ள போக கூடாது. அல்லாஹ்ட தௌபா செய்ய வேண்டியதான். அல்லாஹ் மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா அதைத்துமுல் காயித லா தஸ்தக்பிலு கிப்லத வலா தஸ்தத்பிருஹா பல் ஷர்ரிகு வல் கர்ரிபு அப்படிங்கறாங்க. நீங்கள் மலஜலம் கழிக்க வந்தால் நீங்கள் கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ உட்காராதீர்கள், மாறாக ஷர்ரிகு வல் கர்ரிபு கிழக்கு திசை நோக்கியோ மேற்கு திசை நோக்கியோ உட்கார்ந்துக்குங்க அப்படின்றாங்க. என்னங்க மேற்கு திசையான கிப்லா இருக்குது அப்படின்னா ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு சொன்னது. மதீனாவுக்கு வந்து கிப்லா வந்து தெற்கு பக்கம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ உட்காராதீர்கள், இப்படி திரும்பி கிழக்கு பக்கமோ மேற்கு பக்கம் உட்காருங்க மதீனாவுக்கு சொன்னது. நமக்கு என்ன அர்த்தம், வடக்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ உட்கார்ந்துக்குங்க, கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ உட்காராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓப்பன் ஏரியாவுக்கு தான் சொன்னாங்க. இது ஓப்பன் ஏரியாவுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ உட்காராதீங்கன்னு சொன்னாங்க. மற்றபடி நம்ம கவர்டு ஏரியாவில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயங்களில் கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்துருக்காங்க கவர்டு டாய்லெட்டுக்குள்ள அப்படின்றாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு பில்டிங் கவர்டு பில்டிங்கா இருக்குது, அது டாய்லெட் இருக்குது, நம்ம ரூமா இருக்குது, வீடா இருக்குது, இங்கே கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ டாய்லெட் இருந்தால் தப்பு கிடையாது, தாராளமாக இருக்கலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓப்பன் ஏரியாவில் உட்காரும் பொழுது தான் கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ உட்காரக்கூடாது, வீடுகள் இருந்தால் தப்பு கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஓட்டு போடாதீங்க அப்படின்றீங்க. அப்பனா நம்ம ஓட் பேங்கை எப்படி பவரா மாத்துறது? இன்ஷால்லா எப்ப முஸ்லிம் சிஎம்ஓ பிஎம்ஓ நமக்கு தெரியும். லைட்டா இந்த வாய் கிளற ஆரம்பிச்சிருக்காரு. இயக்கங்களை பத்தி பேசுங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி டிவியில இயக்கங்களை பத்தி பேசினேன். இயக்கங்களால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, தீய விளைவுகள் என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இயக்கங்கள். பெண்களை பூரா கூட்டு வந்து ரோட்டில் கூட்டு கத்த வைக்கிறது, கூச்சல் போட வைக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் எங்கப்பா இருக்குது? இப்படி கோடி கோடியாக செலவழிக்கிறீங்களப்பா. இதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருக்கும், ஒரு மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கும், எவ்வளோ ஆக்கப்பூர்வமான பணிகளை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 2 இயக்கம், நான் பேரை சொல்ல விரும்பல, ஒரு இயக்கம் டீசெண்டாக தங்களுடைய ஆட்சேபனை பதிவு பண்ண, ஒரு டீசெண்டாக, அதாவது வேறொரு ஆள் மூலமா என்ன இமாம் இப்படி எங்கள் இயக்கத்தை போட்டு திட்டுறாரு அப்படின்னாங்க.
அவர் என்ன ஃபோன் பண்ணி கேட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், அந்த இயக்கத்துடைய பேரையே நான் சொல்லியங்க, இவங்க எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிறாங்க. நான் பொதுவா இயக்கங்களை தானே சொன்னேன், அந்த இயக்கத்துடைய பேரையா சொன்னேன், அதனால அவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். இன்னொரு இயக்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இன்டீசென்ட் இயக்கம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் ஃபோன் பண்ணி, ஷம்சுதீன் காசிமிக்கு ஃபோன் பண்ணி அறுத்து கிளிங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுனா, அல்லாஹு அக்பர், கேட்ட கேள்வி அசிங்கமா அவ்வளவு கேவலமா. தௌஹீது கத்து கொடுத்தது இதெல்லாம் அசிங்கமா அவ்வளவு கேவலமா, எவ்வளவு கேவலமா திட்ட முடியுமோ, ஒரு மெட்ராஸ் சேரி பாஷையில பொறுக்கி பாஷையில எவ்வளவு கேவலமா திட்ட முடியுமோ அவ்வளவு கேவலமா 4-5 பேர் திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 100-150 கால் அன்னைக்கு ஃபுல்லா நான் போன் அட்டன் பண்ணவே இல்லை. அன்னைக்கு சாயந்தரம் ஃபுல்லா போன் அட்டன் பண்ணல. நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் போன், சகர் வரைக்கும் போன் வந்துட்டு இருக்குது, நான் அட்டன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கோவத்துல போன் அட்டன் பண்ண முடியும், எஸ்எம்எஸ் அனுப்புறப்பார் அப்படின்னு சொல்ல பண்ணாங்க. நாயே பேயே அவனே இவனே திருட்டு பையில கொலகார பையில அப்படிலாம் அவங்க வாயில அவங்க பாஷையில் எப்படி திட்ட முடியுமோ அப்படிலாம் தெரியும் எஸ்எம்எஸ் அனுப்புனாங்க. இது இயக்கங்களுக்கு, இதுதான் இயக்கங்களுடைய நிலை. பார்த்துங்க, அதாவது பேரை சொல்லாம பொதுவா ஏன்பா இந்த மாதிரி பொம்பளைங்களை கொண்டு வந்து ரோட்ல கத்த வைக்கிறீங்களப்பா, இதுக்கு மார்க்கத்துல எங்கப்பா ஆதாரம் இருக்குது, குர்ஆன்ல எங்கப்பா ஆதாரம் இருக்குன்னா, நாங்க தௌஹீத், ஒரிஜினல் தௌஹீத், சொர்க்கத்திலே மொத்த டிக்கெட்டையும் அவங்க ஹோல்சேலா வாங்கிட்டு வந்தவங்க நாங்க தான் அப்படின்றவங்க இப்படி அசிங்கமா பேசி இப்படி திட்டினவன சம்சிங் அசிங்கமா அடங்கிடுவாரு, பயந்துருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க பாவம். சரி, ஓகே. அதனால தம்பி கேட்டிருக்காரு, இயக்கங்கள்னால இன்னைக்கு வந்து அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் கெட்டு போறான்னு சொல்லி. நான் சொல்ற தௌஹீத் இயக்கம் அரசியலுக்குலாம் போல, வெறும் சைடு சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. கட்சிகளாம் எலெக்ஷன் நிக்க, அவங்க எலெக்ஷன் நிக்க மாட்டாங்க, ஆனா பிரச்சாரம் மட்டும் பண்ணுவாங்க. எலெக்ஷன் அரசியல் ஹராம் கூடாது, அரசியல் போக மாட்டாங்க சாக்கடை. ஆனா அம்மாவுக்காண்டி ஒரு ரூபாய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஐயாவுக்காண்டி ஒரு ரூபாய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது நடக்க என்ன கொள்கையே தெரியல. நல்லா புரிஞ்சுங்க, எந்த இயக்கமாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காலில் போட்டு மிதித்து தங்களுடைய இயக்கத்தை வளர்ப்பார்கள். அதுக்கு ஒரே உதாரணம் நான் சொல்ற, ஒரே ஆதாரம், பெண்களே ரோட்டு கூட்டுறதும் கூச்சல் போடுறதும் எந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்குது? மற்ற பேனர் கட்டுறது, என்ன கட்டுறது, ஜக்காத்து பணத்தை பால் படுத்துறது, ஜக்காத்தை வசூல் பண்ணி பதாகை வைக்கிறது, ஜக்காத்தை வசூல் பண்ணி கட் அவுட் வைக்கிறது, கட் அவுட்ல தங்களோட தலைவர் ஹாய் அப்படின்னு கையை காட்டி நிக்கிற மாதிரி வைக்கிறது, இதெல்லாம் எல்லா இயக்கமா இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் விடுங்க, பெண்களை ஊர்ல இருந்து கூட்டு வந்து அந்நிய ஆண்களோட, மகரமான ஆண் துணை இல்லாம அந்நிய ஆண்களோட பஸ்ல கூட்டு வந்து வட்ட தலைவரோட மாவட்ட தலைவர் கூட்டு வந்து ரோட்ல இருந்து கத்த விடுறதுக்கு எந்த குர்ஆன்ல எந்த ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது? அப்ப இவங்களுக்கு குர்ஆனை பத்தி கவலை இல்லை, காலில் போட்டு மிதி, பொம்பளைங்க வந்தாதான் மீடியாக்களை பிளாஷ் ஆகும், நம்ம இயக்கம் வளரும். அப்ப அதுக்காண்டி மார்க்கத்தை காலில் போட்டு மிதிச்சு இவர்கள் தங்களுடைய இயக்கத்தை வளர்ப்பார்கள். இப்படிப்பட்டவங்க அரசியலுக்கு போனாலும் சரி போகட்டாலும் சரி இவங்க இப்படித்தான் இருப்பாங்க. அதனால அவங்கள வந்து அரசியலுக்கு போனாதான் கெட்டு போயிடுறாங்க, அரசியல் இல்லாத நல்லா இருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எங்க போனாலும் இயக்கங்கள் கெட்டு போய் சீரழிஞ்சு போய் தான் கிடக்குது. சரி, நீங்க ஓட்டு போடக்கூடாதுங்கிறீங்க, அப்ப நாம என்னைக்கு சிஎம்ஆ வருது பிஎம்ஆ வருது, தயவு செஞ்சு வர வேண்டாங்க. இருக்கிற சிஎம் உடைய பிஎம் நிலைமையை பார்க்கிறோம். இன்னைக்கு உள்ள ஜனநாயகத்துல நீங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கூட்டு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆக்கினா கூட நவுது பில்லா அல்லாஹ் காப்பாத்தணும், அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்துரும், ஏன்னா இன்னைக்கு ஜனநாயகம் அப்படி. எவ்வளவு பெரிய தக்வாதாரி இருந்து உட்கார்ந்தாலும் கூட அந்த ஜனநாயகம் அவரை ஊழல் செய்ய வைத்து விடும், அவரை குற்றம் சுமத்த வைத்து விடும். இன்னைக்கு ஜனநாயகத்தில் செட்டப்பே அதுதான். ஏன்னா நீங்க ஜனநாயகத்தில் எப்ப சிஎம் ஆக முடியும்டா, நீங்க வந்து ஒரு 200 எம்எல்ஏ உங்களுக்கு வரணும். 200 எம்எல்ஏ எப்போ வரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு எம்எல்ஏக்கு 2 கோடி ரூபாய் செலவு வீதம், 200 பேருக்கு நீங்க 400 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். 400 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்க ஆட்சிக்கு வந்து 400 கோடி ரூபாய் இருக்காம இருப்பீங்க? இன்னைக்கு தேர்தல் என்பது இது ஆட்சி முறையோ அதிகார முறையோ இல்லைங்க, இது 100% வியாபாரம். முதலீடு பண்றான், இன்வெஸ்ட்மெண்ட் வந்த பிறகு ஜெயிச்ச பிறகு அந்த பணத்தை வெளியே எடுக்கணும், அவ்வளவுதான். ஒண்ணுக்கு பத்தா ஒரு எம்பி தொகுதியில் நிக்கிறாங்க, 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவன் 5 கோடி ரூபாய் செலவு இல்லாம இன்னைக்கு ஒரு எம்பி ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு மகாத்மா காந்தியாவது மத்திய செயலர் நின்றா கூட டெபாசிட் எழுந்துருவார் அவரு, ஏன்னா அவருக்கு காசு கிடையாது. காசு யாரு தயாநிதியோ கலாநிதியோ எந்த நிதியோ வந்து காசு நிதியை கொடுக்குறானோ அவன் தான் ஜெயிப்பான். அப்ப அவன் ஜெயிக்கும் பொழுது அவன் போட்ட பணத்தை எடுக்க பாப்பானா இல்லையா, அவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண பாப்பானா இல்லையா? இன்னைக்கு ஜனநாயக சட்டமே அப்படிதான். பணம் இல்லாம இன்னைக்கு ஜனநாயகத்தை ஜெயிக்க முடியாது, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு முஸ்லீம் எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்களே, எந்த எம்எல்ஏ ஆகுது நாங்க ஒரு பைசா கூட செலவழிக்கிறாங்க, நாங்க அல்லாண்டு மக்களே எங்களுக்கு ஓட்டுக்கு போடணும், மக்கள்லாம் நச்சு குத்தி அனுப்பிட்டாங்க, யாரும் சொல்ல முடியுமா? பணம் செலவழிக்கணும் சொல்ல முடியுமா? அதனால பணம் செலவழிக்காம எனக்கு ஜெயிக்க முடியாதுங்க. பணத்தை செலவழிச்சவன் போட்டது எடுக்கத்தானே செய்வான், இயல்பு தானே அது. போட்ட முதல்ல எடுக்கணுமா இல்லையா? அதனால இந்திய ஜனநாயகத்தில் முஸ்லிம்கள் சிஎம்ஆ பிஎம்ஆ வந்து என்ன சாதிக்க முடியும்? ஒரு மண்ணாங்கட்டி சாதிக்க முடியாது. அலைக்கும் சலாம். லாஸ்ட் கையில வச்சு முடிச்சிருங்க. நேற்று பத்ரு சஹாபாக்கள் தினம், வாஸ்தவம் தான் சொல்லுதான் ஞாபகம் வருது. சில பேர் அந்த பத்ரு சஹாபாக்கள் தினத்தை ரொம்ப ஒரு புண்ணியமான இரவாகும். 17வது ராத்திரி அன்னைக்கு 12வது ராத்திரி ஃபாத்திமா நாயகம் 12 காய்கறி வைக்கணும் சாருக்கு.
17வது ராத்திரி பத்ர் சஹாபா 17 காய்கறி சஹருக்கு வைக்கணும். அதோட சேர்த்து இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, அந்த 17 பத்ர் சஹாபாக்கள்ன்ற உடனே அது ஒரு பெரிய அவங்க பேர்ல ஒரு மௌலுதுன் ஓதுறது, அந்த 13 சஹாபாக்கள் 313 சஹாபாக்கள் பேரையும் அப்படியே படிக்கிறது. அதுல சாதுங்கிற பேர்ல ஒரு 50 பேர் இருப்பாங்க. சாது 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 அப்படியே படிச்சுட்டு இருப்பாரு 50 பேரையும். அந்த சாதுங்கிற பேர்ல 50 சஹாபாக்கள் இருப்பாங்க. உடனே 50 சாது பேரையும் படிப்பாரு. சாது 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 50 முறை சொல்லுவாரு. அப்புறம் ஹாரிஸ்ங்கிற பேர்ல ஒரு 20 சஹாபிகள் இருப்பாங்க. ஹாரிஸ் 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 இப்படி சொல்லி அவங்க பேர்ல ஒரு மௌலுது ஓதுறதும், அந்த பத்ர் சஹாபாக்கள் மேல ஒரு புண்ணியமான நாளா நினைக்கிறதும் இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஆதாரம் இல்லைங்க. எனிவே பத்ர் சஹாபாக்களை பொறுத்தவரை நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்குது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு 2-3 முறை உங்களுக்கு சொல்லிட்டேன். பத்ர் சஹாபாக்கள் நமக்கு கிடைக்கிற தியாகங்கள் என்ன, அவங்க செஞ்ச படிப்பு, அவங்க செஞ்ச தியாகங்கள் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள்லாம் இதான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அந்த வரலாறு எடுத்து பாருங்க. இல்ல இன்னொரு முறை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா, இன்ஷா அல்லாஹ் வேற ஏதாவது நாளில் வாய்ப்பு இருக்கும் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். என்ன கேள்வி கேட்கறேன்? சரி மைக்கு கொடுங்க. 11:30 முடியும் இன்ஷா அல்லாஹ். நீங்க சனிக்கிழமை தானே? அதாவது குர்ஆன் ஓத தெரியாதனால வயசானவங்க ஒரு அஜத்துல சொல்லி காசு கொடுத்தா, காசு கொடுத்து காசு கொடுத்தோ கொடுக்காமலே, காசு கொடுத்தா கூடாது. காசு கொடுக்காம ஒருத்தர் வந்து குர்ஆன் ஓதிய ஒரு பித்தவங்களுக்காண்டியோ இல்லை தன் நண்பர்களுக்காண்டியோ உறவுகளுக்காண்டியோ சேர்த்து வைக்கலாமா? சேர்த்து வைக்கலாம். காசு வாங்கிட்டு ஓதுனாலே அது கூடாது, நன்மையே கிடைக்காது. அல்லாட்ட எப்போ இங்க கூலியை வாங்கிறாரு, அல்லாட்ட கூலி கிடைக்காது. அல்லாட்ட கிடைக்காத கூலி எப்படி அவங்க சேர்த்து வைக்க முடியும்? ரெண்டாவது ஒன்று புரிஞ்சுங்க, வயசானவங்க என் பேர்ல ஒரு குர்ஆன் கண்டிப்பா ஓதி ஆகணுமா, வாழ்க்கையை ஃபுல்லா எப்பாவது ஒரு மாதிரியாவது அப்படின்னு எந்த கம்பல்சரியும் கிடையாது. சதகாக்கள் செய்யலாம், தர்மங்கள் செய்யலாம், அவங்க பேர்ல நல்ல அமல்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. குர்ஆன் தான் ஓதி ஆகணும் அப்படி எந்த கம்பல்சரியும் கிடையாது. புரியல? இமாம்கள் உலமாக்கள் சில விஷயத்துக்கு காசு வாங்கலாம், சில விஷயத்துக்கு வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா? இந்த வியாபாரத்தை வச்சு சொல்லும் பொழுது எதுக்கு வாங்கலாம் அப்படின்றாங்க. பொதுவாக வந்து இமாமத் என்று சொல்லக்கூடிய ஃபர்லான தொழுகைகளை தொலைவிப்பதற்காக அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க நேரங்கள் ஹபஸ் செய்யப்படுது, அவங்க நேரங்கள் வந்து பிடிக்கப்படுது. அந்த அவங்க வேற எந்த தொழிலும் செய்ய முடியல. அப்படி அவங்க இமாம்கள்லாம் தொழிலுக்கும் வியாபாரத்துக்கு போயிட்டாங்கன்னா அங்கே தொழுகைக்கு ஆள் இல்லாமல் போயிடும். அப்படிங்கிற அடிப்படையில் ஃபர்லான தொழுகைகளுக்கு மட்டும் முஃப்திகள் ஃபத்வா கொடுக்குறாங்க, காசு வாங்கலாம், சம்பளம் வாங்கலாம்னு சொல்லி. மற்றபடி தராவி தொழு வைக்கிறதுக்கு, தராவிங்க சுண்ணத்தான தொழுகை, முழு குர்ஆனையும் கேட்குற சுண்ணத்து, நான் காசு கொடுக்காத ஆஃபீஸா கிடைக்க மாட்டாரு, அதனால வந்து நாங்கள் தராவியை வந்து காசு கொடுத்து ஆஃபீஸா நியமிக்கலாமா? மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதுக்கப்புறம் தெரிஞ்ச சின்ன சின்ன சூறாக்கள் அலம் தரகை போதி கூட நம்ம என்ன பண்ணலாம், தராவி தொழுது போயிடலாம். குர்ஆனை கேட்கறது ஃபர்து கிடையாது. அதனால தராவி தொழுகை மாதிரி தொழுகைகளுக்கு மார்க்கத்தில் சம்பளம் வாங்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. மற்ற ஃபர்லான தொழுகையை தொலை வைக்கிறதுக்கு, முஅத்தின் அதான் சொல்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து உலமாக்கள் ஃபத்வா கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. வேற மற்ற மார்க்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் அதை வந்து பிழைப்பாக ஆக்குவதற்கோ, குர்ஆன் ஓதி காசு வாங்குறது, தாயத்து எழுதி காசு வாங்குறது, தகர் எழுதி காசு வாங்குறது, இது எதுவுமே மார்க்கத்தில் கூடாது. என்னாச்சு மைக் என்னாச்சு? இமாம்களுக்கு வந்து ஹக்க சொல்ல விடாம அந்த நிர்வாகிகள்லாம் வந்து தடுக்கிறாங்க, முத்தவள்ளிகள்லாம் தடுக்கிறாங்க. அதனால இமாம்கள் ஹக்க சொல்ல முடியாம போயிடுது. அவங்களுக்கு நம்ம ஹக்க சொல்றதுக்காண்டி சப்போர்ட்டா என்ன பண்ணலாம் அப்படின்டா, இதுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைச்ச ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஒருங்கிணைச்ச ஒரு கூட்டமைப்பு இவங்க வச்சு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத விட உங்க மொஹல்லாக்கள்ல அந்த சிந்தனை ஏற்படுத்துங்க. ஹக்க சொல்ல முடியாம தடுக்கிற இமாம்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், அந்த ஹக்க சொல்ல வைக்கணும், அந்த இமாம்களுக்கு நம்ம போய் சைட் சப்போர்ட்டா இருக்கணும், சைடு நம்ம வந்து பேக் போனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க மொஹல்லாக்கள்ல எந்தெந்த இமாம்களுக்கு பாதிப்பு ஏற்படுதோ அந்த இமாம்களுக்கு நீங்க போய் சைடு சப்போர்ட்டா இருக்கு மொஹல்லாக்கள் அந்த சூழ்நிலை ஏற்படுத்தணும். இது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அகில இந்திய அளவில் ஏற்படுத்த முடியுமா? அதெல்லாம் ஏற்படுத்த முடியாது. இதுக்குன்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்க முடியாது. அதனால உங்க மொஹல்லாக்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட இமாம்களுக்கு அவங்க அக்க சொல்றாங்க, ஆனா மற்றவங்க நிர்வாகமோ மற்றவங்களும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க போய் அந்த இமாம்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த நிர்வாகத்தை எதிர்க்கணும். ஏன் இமாம்களை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இஸ்லாம்
கல்யாணம் ஆனால் கரிசமணி போடுறது, மெட்டி போடுறது, இது எல்லாமே காஃபிருடைய பழக்கங்க. என்ன வித்தியாசம்? அங்கே மஞ்சள் கலரில், நம்மால் கருப்பு கலரில். அங்கே மஞ்சள் தாலி, இங்கே கருப்பு தாலி, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இந்த கரிசமணி போடுறது, காளி போத்து போடுறது, அந்த காளி போத்த நிக்கா சபையில் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு டப்பாவில் கொண்டு வந்து இமாம் சாப்பிட்டு கொடுப்பாங்க. இமாம் சாப் ஓதி ஊதும் அதை. அந்த ஊதுனதுக்கு அப்புறம் அந்த காளி போத்தை கொண்டு போய் அவங்க கழுத்தில் கட்டுவாங்க. அதுவும் பாவம் அந்த காளி போத்து புருஷன் எங்கேயா வெளியே போயிருப்பாரு, அது பாட்டுக்கு அந்த தாலி அப்படியே அழுக்கேறி அப்படியே அந்த கயிறுல அழுக்கேறி போய் ஒரு நாள் அழுது, ஐயோ தாலி அறுத்து போச்சா. உடனே புருஷன் போன, எங்க இருக்கிறீங்க, தாலி அறுத்து போச்சுங்க, நான் நல்லா இருக்கேன், ஐயோ உடனே வீட்டுக்கு வந்துருங்க. அப்படி இப்ப இதெல்லாம் வந்து காஃபிருடைய கலாச்சாரம். இதெல்லாம் காஃபிருடைய கலாச்சாரம். சரி, நம்ம கேட்கலாம், சரிங்க அதெல்லாம் தப்ப ஒரு கல்யாணம் ஆச்சா இல்லைன்னு எப்படி ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது? கல்யாணம் ஆனதுக்கு ஒரு அடையாளமா மெட்டி போட்டா என்ன, ஒரு தாலி கட்டினா என்னன்னு நான் கேட்கிறேன். கல்யாணம் ஆன ஆம்பளைக்கு என்ன அடையாளம் இருக்குது? ஒரு ஆம்பளை எப்படி கண்டுபிடிக்கிறது கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாண்டு? கேட்டு தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? என்ன பாய் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாங்க. இல்லங்க, தேவைப்பட்டா பொண்ணை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. சரி, நான் கேட்கிற ஒரு அந்நிய பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைன்னு தெரிஞ்ச அவசியம் என்ன இவருக்கு? அதனால அந்த காளி போத்து போடுறதோ அல்லது கரிசமணி கட்டுறதோ எல்லாமே காஃபிருடைய கலாச்சாரத்துக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக. சகல முக்கியமான அறிவிப்பு, சஹருக்காண்டி ஏற்பாடு ஆயிட்டு இன்ஷா அல்லாஹ். உங்களால் முடிஞ்ச சதகாக்களையும் சஹர் தொகைகளையும் இன்ஷா அல்லாஹ் கீழே செக்ரட்டரி கொடுத்து ரசீது வாங்கிங்க இன்ஷா அல்லாஹ்.